ஜெபம். பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். நல்ல கண்கள் ஓடி ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. போலும் கையுமாக திளைக்க செய்தார் யாக்கோபு, பெருக செய்து பெருகும் ஜமால். போலும் கையுமாக திளைக்க செய்தார் யாக்கோபு, பெருக செய்து பெருகும் ஜமால். உம்மலாகோ எல்லாமாகோ, உம்மலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே கேட்டால் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. ஈசாக்கு ஜெபித்ததாலே கேட்டால் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. உம்மலாகோ எல்லாமாகோ, உம்மலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம். கொஞ்சம் முழங்கால் பாடும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிக்கிறேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிக்கிறேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு பெற ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு பெற ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஐயா, எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஐயா. விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன்.
யாக்கோபர் போல நான் போராடுவேன், எலியாவர் போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபர் போல நான் போராடுவேன், எலியாவர் போல நான் ஜெபித்திடுவேன். கரவதி கத்திர சோதரம் பண்ண நல்ல கரவதி கத்திர துடிக்க இது கத்திர உண்டு முடியுங்க, இது கத்திர நமக்கு உண்டு முடியுங்க. நல்ல கரவதி கத்திர சோதரம் பண்ணி ஆண்டவரே நீங்க உண்டு பண்ணுங்க. நல்ல நாளுக்காக நன்றி. இது கத்திர உண்டு முடியுங்க. இதுலயே களி கூர்ந்து மகிழ கடவோடு எழுதப்பட்டிருக்கு. நல்ல வாயத்திற்கு கத்திர துதிக்க பார்க்கும், நல்ல கத்திர சோதரம் பண்ணுங்க பார்க்கும், நல்ல துதிக்க. ஒரு புதிய ஆண்டுகளை கத்திர கொண்டு இருக்குங்க, புதிய வாரத்தில் கத்திர கொண்டு இருக்குங்க. ஓடி கபல கத்தல கபல் நல்ல துதிக்கு, நல்ல துதிக்கு, நல்ல துதிக்கு. அக்னினால் நிரப்பப்படும், அபிஷேகத்தினால் நிரப்பப்படும், மகிமையினால் நிரப்பப்படும். அதே துதிக்கு 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 என்ற கிருபை ஓட்ட போராட்டையா, இன்னும் அபிஷேகத்தின் வல்லமை மேலே இறங்கி வரட்டையா. உச்சநிலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் தெய்வீக சுகத்தினால, பலத்தினால, நல்ல ஆரோக்கியத்தினால ஒவ்வொரு சரியத்தை நிரப்புங்க, ஒவ்வொரு சரியத்தை நிரப்புங்க. ஒவ்வொரு கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். துதிக்க நல்ல கரவஞ்சகத்தை துதிக்க. உங்களை துதிக்க முடியா, சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த ரத்தத்தை நோக்கி பாருங்க. அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தினால கத்த நிரப்புது, வெளிச்சத்தினால கத்த நிரப்புது. எல்லா துதிக்க, எல்லா துதிக்க. வெளிச்சம் கத்த நிரப்புதா, அந்த வெளிச்சத்தினால கத்த நிரப்புகிறார். எலும்புகளை, நரம்புகளை, தசைகளை வல்லமை இறங்கத்தையா, நல்ல சுகத்தி நாவினால் நிரப்புங்க. ஒருத்தர் சரீரத்தில் கூட பலவீனம் இருக்கக்கூடாது. ஒரு சமைக்கிற ஒருவரோட சரீரத்தில் பலவீனம் இருக்கக்கூடாது. எல்லா கட்டுகளும் கைகளும் அறுக்கப்படட்டும். அக்கினி இறங்கத்து நல்ல வாயத்திலிருந்து துதிக்கும், நல்ல விடுதலை நாவினால் நிரப்பப்படட்டும். நம் மாம்சத்திலிருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் நம்முடைய போராயுத அரணை நிறுவனமாக அந்த தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அந்த தேவ பலத்தினால கத்த நிரப்பட்டும், அந்த தேவ பலத்தினால கத்த நிரப்பட்டும். எந்த கிரியையை மேற்கொள்ளத்தக்கதாக, எந்த சத்துருடைய கிரியை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலத்தை இந்த பிள்ளைகளை கத்த கொடுங்கய்யா, இந்த பிள்ளைகளை கத்த கொடுங்கப்பா. அந்த வல்லமையினால கத்த நிரப்புங்க. ஒருவர் கூட வெறுமையா இருக்கக்கூடாதுயா, எல்லாரோட நிலமும் நல்ல நிலமாக அந்த மனுஷகுமாரன் வரைக்கும் வரும்பொழுது அந்த நிலம் வந்து நல்ல ஒரு நிலமாக 100 மடங்கு படம் கொடுக்கிற நிலமாய் மாறட்டும். வயத்தந்து கத்திர துதிங்க, வயத்தந்து கத்திர துதிங்க. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு பாத்திரத்தை கத்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறிக்கொண்டிருக்கு. நினைவு மண்டலத்தில் பரிசுத்தாய் அசைவாடி கொண்டிருக்கிறார் இல்லையா? நல்ல துணி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே மகனுக்கு கிருபையோடு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற கரண்டி ஒவ்வொரு சரீரத்திலே நல்ல சுகத்தினால, பலத்தினால, நல்ல ஆரோக்கியத்தினால கத்தனை நிரப்புனக்கா நன்றி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உன்னதமான மறையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்ம கிருபையினால் நிரப்புனக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே உட்காருவோம். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துல சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை இணைச்சுவார். இப்போ இருக்கிற பாருங்க 1000 மடங்கு உங்களை இணைச்சுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. பின்னால இருக்கிற வாலிபத்தங்கத்துல முன்னால வந்து நான் போன தடவை உங்களுக்கு சொன்னேன், பின்னால இருந்து உட்காரக்கூடாது, குடும்பங்களுக்கு முன்னே நெஞ்சிடணும், ஓடி வந்துடணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் எங்கள் வாலிப நாட்களுக்கு சபையில், நான் இருந்த சபையில் இருந்தேன், எல்லா வாலிப தம்பிமாரும் நினைச்சுவாங்க, முன்னே இருப்பாங்க. எல்லா வாலிப பிள்ளைகளை நினைச்சுவாங்க, எல்லாரும் முன்னே வந்து நினைச்சுவாங்க. இருப்பாங்க பின்னால் போய் நிற்கிறது, சென்டரில் போய் இருக்கிறது, அதில் நினைச்சுவாங்க. சில பாட்டி மாதிரி தான் உட்காந்து நினைச்சுவாங்க, உட்காந்துப்பா. பிள்ளைகள்லாம் நினைச்சிடணும், முன்னே வந்து கத்தரை நினைச்சணும், மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுகளை கத்தரை நினைஞ்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு செய்தி நினைச்சிடும், கேள்விப்படுறோம். மறுபடியும் இந்த சீனால நினைச்சது ஒரு நோய் பரவி இதாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துக்கு இது முடிய காலம் தான். இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வரக்கூடிய ஆனால் நம்ம நினைச்சணும், அது எல்லாத்தையும் எதிர்க்கத்தக்கதான நம்ம நினைச்சணும், ஆயத்தத்தோடு நினைச்சணும் இருக்கணும். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தில் நினைச்சணும், நிரப்பி இருக்கணும். தேவனுடைய பிள்ளையை பேதம் சொல்றாரு, வெள்ளியின் இடத்துல இல்லை, பொண்ணு இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். உலக பிரகாரமான பணத்தில் அவங்க பெரிய பணக்காரங்க கிடையாது, பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, ஊழியத்துடைய ஆரம்பத்தில் என்ன சொல்லி பணம் கிடையாது, செல்வங்க. ஆனால் அபிஷேகத்தில் அவங்க குறைவுள்ளவங்க கிடையாது. இல்லையா? அபிஷேகத்தில் எப்படி இருந்தாங்கன்னா நிறைவுள்ளவங்களாக இருந்தாங்க. உலக பிரகாரமான பணத்தில் நீங்களாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அபிஷேகத்தில் தேவ பிரசனத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, வெள்ளியும் பொண்ணுங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிரசனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, தேவ மகிமை உங்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லையா? அந்த மகிமையை ஒரு நாள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு கிருபையை பெற்றுக்கொண்டு கிருபை மேலே கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா தேவனுடைய நல்ல கேளுங்களேன். வர்ற எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த மரண கண்ணியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு முன்னால் அழித்து போடுவார். இல்லையா? நீங்கள் அழிக்கிற மாத்திரம் கிடையாது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக மாறிடுது.
பக்கத்துல ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர்களுக்கு கத்தவங்களை எழுஞ்சிருவாரு, ஒரு வெளிச்சமா மாத்தி உங்க மூலமா அவங்களுடைய கிரியில அவங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த கிரியெல்லாம் அழித்து கூட கத்தர் என்ன செய்வாரு, உதவி செய்வார். அதனால தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும், இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் தேவ பிரசனத்துல என்ன செய்யணும், நிரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கணும். குடும்பங்களுக்கு சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களோட ஐக்கிய வை, உங்களை நடத்துகிற ஊழியக்காரங்களோட பாசோட ஐக்கிய வைங்க. உங்களோட போன் கேளுங்க, எதுவும் ஊழியம் இருக்கா, எது ஜபம் இருக்கா, நீங்க தான் என்ன செய்யணும், அதை கேட்கணும். இல்லையா, எந்த ஜபத்தில் பங்கெடுக்கணும், நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன பொறுப்பு தந்திருக்கீங்க கேட்டிருக்கீங்களா? ஊழியக்காரன் நான் போன் போட்டு நான் பேசியிருக்கிறேன்னு சொல்கிறேன், அலையிலே சொல்லுங்க. அனைவரும் பேசலையே, அப்படி இருக்கக்கூடாது. இல்லையா, நாங்கள் எல்லாம் சகோதரனாக தான் பழகிறோம். ஒரு நேரத்தில் நான் பாஸ்கர்னு ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தும் போது சரி அவங்க அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஊரில் பாஸ்டர் 2 மணி நேரம் சொல்லி சொன்னேன். அவங்க அந்த கூட்டெல்லாம் முடிஞ்ச ஒரு இடம், நீ பாஸ்டர்னு சொல்லாதீங்க, நம்ம சகோதரனாகவே இருப்போம்னு சொன்னார். இல்லையா, இன்னைக்கு அது மறக்க முடியாத ஒரு பகுதி. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய ஏதோ வார்த்தைக்காக நம்ம சொல்கிற மொழிய, மற்றபடி எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம இது இல்லை. நம்ம சகோதரர்கள் ஐக்கியமாக எல்லா வேலையிலையும் நம்ம நினைச்சணும், இப்படியாடு தேவராஜ்யத்தை நினைச்சணும், கெட்டி எழுப்பணும். இல்லையா, நாங்கள் மாத்திரம் கெட்டி எழுப்புறது அழைக்கப்படலை, உங்களையும் கத்தர் அதோட இணைச்சி வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்களையும் அதோட இணைஞ்சிருக்கிறார், ஆண்டவர் இணைச்சி வச்சிருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஊழியக்கார்ட்ட சும்மா இருக்க விட்டக்கூடாது. எங்க கூட்டம் இருக்கு, எங்க ஜபம் இருக்கு, அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்டு நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளை அதோடு கூட நீங்க என்ன செய்யணும், தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும், நம்ம ஒத்தாசையா உதவியா என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு தேவன் ராஜ்யம் தனிப்பட்ட ஒரு மனுஷனால கட்டப்படுறது கிடையாது. எல்லாரும் இணைஞ்சு நம்ம நினைச்சணும், அதை செஞ்சாதான் தேவராஜ்யம் நிச்சயம் கட்டப்படும். சில ஆட்கள் பாருங்க மறைமுகமாகவே இருப்பாங்க, மறைமுகமாக இருந்து சபைக்கு நினைச்சுவாங்க, சபைக்காக நினைச்சுவாங்க, உத்தரவாதம் பண்ணி சோதனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சாதாரண ஒன்று கிடையாது. என்று மறைமுகமாக நம்ம நினைச்சணும், விண்ணப்பம் பண்ணி சோத்திரம் பண்ணும்போது சபைக்காய் பண்ணும் பொழுது வெளிரங்கமாக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, வெளிரங்கமாக பலத்த காரியத்தை செய்வார். தூத்துக்குடியில ஒரு பெரிய தேவ மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் தன்னோட வாக்கியத்துல புஸ்தகத்துல ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு. நிறைய காரியத்தை கர்த்தருக்காக சாதிச்சிருக்கிறாரு. ஆனா அவரை யாருக்கும் வெளியே நிறைய பேருக்கு நினைச்சியாது தெரியாது. அந்த ஒரு வார்த்தை ஒரு புஸ்தகத்துல ஒரு வார்த்தையை அவருடைய வேடுல ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு. என்ன வார்த்தைன்னா, தேவனுக்கு தெரிந்தவனா இரு, மனிதனுக்கு எப்படி இரு, மறைந்தவனா இரு. உன்னை தேவனுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல ஊழியம் செய்கிற நீங்கள் நானும் யாருக்கு தெரிந்தவர்களா இருக்கணும், தேவனுக்கு. எலியா சொல்லுகிறார், நான் சொல்றேன், கர்த்தருக்குன்பா நிற்கிறேன்னா. எலியாவை குறித்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆகாப்பை குறித்து தெரியும், அவன் நாட்டை ஆளுகை செஞ்ச ஒரு பெரிய ராஜா. ஆனா எலியாவை குறித்து யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். எனக்கு முன்பாக நின்றுகிட்டு இருக்கான், எத்தனை ஆண்டுகள் அவன் நின்னான்னு நமக்கு தெரியாது. சில இடத்துல வந்து போய்கிட்டு இருக்கிறாரு எலியா. தேவனுடைய பிள்ளை நீங்கள் நானும் தேவனுக்கு தெரிந்தவர்களா நினைச்சணும் இருக்கணும். அப்படி செஞ்ச தேவ மனுஷன் தான் இன்றைக்கு நிறைய அவரோட ஊழியங்கள் நிறைய போதிய வடநாடுகள்லையும் இந்திய தேசத்துல நிறைய காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் வராங்க இப்படி வேற மாதிரி ஒரு காரியம் நடக்குது. ஆனா அன்னைக்கு அவருடைய ஊழியங்கள் தான் பரலோகத்துக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இல்லையா, அதனால கம்பமா இருந்தே நிறைய தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பி ஒரு பெரிய அசைவம் உண்டாகிட்டு அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைஞ்சிட்டாங்க, பிரவேசிச்சுட்டாங்க. தேவனுடைய பிள்ளை ஒரு பக்கம் நமக்கு எத்தனையோ குறைவுகள் தேவைகள் எத்தனையோ பகுதிகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேவ ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம யோசிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் சொல்லுங்க. நீ அப்படி செஞ்சீங்கன்னா உங்க தேவையும் சந்திக்கப்படும், கர்த்தருடைய ராஜ்யத்தையும் கட்டி எழுப்புவார். இல்லையா, எலியா ஒரு வயிற்றுப்பாதி இல்லாத ஒரு மனுஷன் தான். அவர் ஒரு சாரிபால வீட்டுக்கு கர்த்தர் இணைஞ்சாரு, அனுப்பினார். அவ்வளவு கஷ்டப்பட்டு போனவன் தான். ஆனா 2 பேருக்குள்ள இருந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, 2 பேருக்குள்ள ஒரு கீழ்ப்படுகிற ஒரு இது இருந்துச்சு. 2 பேருக்கும் தரித்திர, 2 பேருக்கும் கஷ்டம் தான். ஆனாலும் 2 பேரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு இணைஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. எலியா வெறுக்கல. ஒரு விதவை வீட்டுக்கு அவளே ஒரு தரித்திரம் முடிச்ச வீட்டுக்கு என்னை அனுப்புறீரு அப்படின்னு சொல்லலை. இந்த விதவையும் சொல்லலை, நானே கணவனை இழந்து என்னை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஊழியக்காரன் அனுப்ப போறீங்களா, இது எதுக்கு உங்களுக்கு வேண்டாத வேலை, ஏன் வயிற்றுக்கு நீர் போல கவனிங்க அப்படின்னு சொல்லி அவளும் கர்த்தரை என்ன செய்யல, தூங்கக்கூடாது. அவளும் என்ன செய்யல, அந்த வார்த்தையை அற்பமா நீ பேசல. 2 பேரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால 2 பேரும் கர்த்தர் பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் இணைஞ்சாரு, நேர்த்தியா நடத்தி ஆசீர்வதிச்சு நடத்தினார். இல்லையா, என் வயிறு, என் வீடு, என் குடும்பம், என் பிள்ளை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க, உங்க வீட்டுல இருந்து குறைவு மாறவே மாறாது. அது அப்படியே தான் நிச்சயம் இருக்கு. நீங்க தேவன் அப்படின்னு ஆண்டுடைய காரியத்துல கஷ்டம் இருக்கும், அதுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மேல நீங்க ஏறுவீர்கள் என்றால் உங்க குடும்ப தேவையும் கர்த்தர் சந்திப்பார், தேவ ராஜ்யத்தையும் கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா.
தேவன் நமக்கு ரெண்டிப்பான நன்மை கத்தர் தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்சு நம்ம பங்குள்ளவர்களாம் இன்னும் நினைச்சணும் மாறி முன்னேக்கி நினைச்சணும் வரணும். போன் போட்டு நீங்க ஊழியக்கார்ட்ட நினைச்சணும் கேட்கணும், இந்த வருஷத்துல எனக்கு என்ன பணி வச்சிருக்கிறீங்க, நான் என்ன வேலை செய்யணும், என்னை மட்டும் பரலோகத்துக்கு எனக்கு ஏதாவது லாபம் வேணுமே அப்படின்னு நினைச்சணும் கேட்கணும். அல்லையில சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட முத ஊழியர் தெரியுமா, நான் 4 மாடிக்கு ஆட்களை தான் ஏற்றிட்டு போன வேன் இல்லை. இல்லையா, அதில் சில பேர் இணைஞ்சாங்க, அநேகர் வந்தாங்க. திரும்பி எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறக்கோ ஒரு சுவிசேஷம் சொல்கிறக்கோ ஒரு வார்த்தை சொல்லவோ தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரிஞ்சது என்ன, சரி இந்த கூட்டத்துக்காக ஒருத்தரை கூட்டு போய் அதுலேருந்து சில பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஒரு ஊழியத்துக்கு வர்ற சத்தியனால முத அந்த இடத்துல அவங்க தான் அதில் தான் வந்தாங்க. அவங்க அப்படியே அதிலே சபைக்கு போய் மறுபடியும் விசுவாசியாக மாறி கத்தருடைய காரியத்தை செய்யணும். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளால் முடிஞ்ச எதையாட்டும் ஒன்று செய்யணும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்யணும். அல்லையே சொல்லுங்க. அது பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருக்கலாம், உங்களால் எதுவும் செய்ய முடியும். எதாட்டும் ஒரு பகுதியை கத்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்களாம் நினைச்சணும் பலன் உள்ளவங்களாம் நம்ம செய்யணும். அது கத்தருக்கு தான் செய்யணும். அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அது பரலோகம் நினைஞ்சுக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கு. பூமியில் இருக்கிற மனுஷன் பார்க்குறாரு, ஊழியக்காரங்க பார்க்குறான்னு தெரியாது. கத்தர் நினைச்சாரு பார்த்து அதை கேட்ட பிரதிபலனை கத்தர் நமக்கு நினைச்சுவாரு செய்து நம்மளே நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கத்தருடைய நாமத்தின் வாழ்த்துல தெரிவிக்கிற கத்தர் நமக்கு நினைச்சுவாரு பெரிய காரியத்தை செய்வார். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118 சங்கீதம் 22வது வசனத்தை 22, 23 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாம் ஆயிட்டு, அது கர்த்தரால் ஆயிட்டு, நம்முடைய கண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கா, அது ஆச்சரியமா இருக்கு. நீங்க வீடு கட்டுகிறவங்க நம்ம ஆகாது தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல இருக்காங்க. அடுத்த ஒரு வருஷம் வாசிங்க. மார்க்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10 வாசிங்க. 12 மார்க் 12:10 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது தள்ளின கல்லே இணைஞ்சிட்டு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் இணைஞ்சிட்டு ஆயிட்டு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை மற்றவங்களால நம்ம தள்ளப்படுறவர்களா இருக்கலாம், ஆனா உங்களை தான் கத்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போறார். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் உலகத்துல எதுவும் கிடையாது. எதையும் அவர் என்ன செய்வார், செய்வார், எதையும் சாதிப்பார். அவரால் முடியாத காரியம் கிடையாது. இன்னைக்கு மற்றவங்க உங்களை தள்ளலாம், உங்களை உதாசீனப்படுத்தலாம், உங்களை அற்பமா நினைச்சலாம், என்னன்னா இவளால ஒண்ணும் முடியாது, இவங்களோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்களதான் கத்தர் நினைச்சுறாரு மூளைக்கு தலைக்கல்லாய் கத்தர் மாத்துக்கிறார். அல்லேலூயா. உங்களை அற்பமா எண்ணுகிற உங்களை நினைச்சு மூளைக்கு தலைக்கல். இது யாரை குறித்து சொல்லப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்து முதல் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. எல்லாரும் அற்பமா எண்ணப்பட்டா, எல்லாராலையும் உதாசீனப்படுத்தப்பட்டா, இவர் வேண்டாம் இவரை உதாசீனப்படுத்தி இணைஞ்சாங்க, தள்ளினாங்க. ஆனா அவரால் தான் இந்த முழு உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால தான் அந்த முழு உலகத்துக்கு என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டு. தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் அந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த ரட்சிப்புக்கு மேலான அந்த மூளைக்கல்ல இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் இணைஞ்சாங்க, தள்ளினாங்க. ஆனா அவரால் தான் நீங்க என்ன செய்யுது, முழு உலகமும் என்ன செய்யுது, தேவனுடைய நன்மையை நெஞ்சிட்டு இருக்கு, அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே போல உங்களை அற்பமா எண்ணி உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை நினைச்சலாம் காயப்படுத்தி இவ தேவையில்லை, இவளால நமக்கு ஒரு கதையும் நடக்கலாம்னு நீங்க நினைச்சலாம், உங்களை அற்பமா உங்க குடும்பத்தாரோட எண்ணலாம். ஆனா அவர்களுக்கு மூளைக்கு தலைக்கெல்லாம் அவங்க கத்தர் மாத்துவார். அல்லேலூயா. உங்களை மூளைக்கு தலைக்கல்லா கத்தர் மாத்துகிற ஒரு நல்ல ஆண்டவரா நினைச்சாரு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை வாலிப நாட்கள்ல ஒரு சகோதரர் தன்னுடைய வாலிப நாட்கள்ல பயங்கரமான சில தவறுகளை செய்து தெருக்காரங்களால மக்களால அநேகரால அற்பமா எண்ணப்பட்டு தேவனுடைய உதாசீனப்படுத்த நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவர், தாய் தகப்பன் நல்ல ஒரு வேலையில இருந்தவங்க, நல்ல உயர்ந்த வேலையில இருந்தவங்க. பாருங்க, இவர் அந்த குடும்பத்துல பிறந்த இவரை கொஞ்சம் அமைதியா இருந்தா இவரையும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவருடைய பையனை நல்ல ஒரு பெரிய நல்ல
ஒரு சோதர ஒரு வாத்தியாரா அவங்க இணைஞ்சாங்க, கவர்மெண்ட் வாத்தியாரா நல்லா மேன்மையான காரியம் செஞ்சாங்க. அதே போல ஒருத்தருக்கு செஞ்சவங்க அந்த பிள்ளையும் நல்ல காரியத்தை செய்யறதா இருந்தாங்க. அவன் இடையில சில காரியத்துல சில தவறான வழியில போய் தப்பான வழியில போய் தெருக்காரங்களே ரொம்ப ஊர்லாம் அவனோட திட்டுறதொழுது இணைஞ்சிட்டு பேசுறதொழுது இணைஞ்சிட்டு மாறிட்டு அப்படி அற்பமா எண்ணி எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த மனுஷன் அநேகருக்கு ரட்சிப்பு சுவிசேஷத்தை கத்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர்ற ஒரு ஆத்துமாவா மாறினார். அல்லேலூயா சொல்லுங்க. அநேக மக்களை கத்தரோட கொண்டு வர்ற ஒரு காலத்துல மோசமான மனுஷன், ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அநேகருக்கு ரட்சிப்பு குரு சுவிசேஷம் சொல்ற ஒரு மனுஷனா மாறி அநேக குடும்பங்களை சபைக்கு கொண்டு வந்தார். சில குடும்பங்கள் அவரால் சபைக்கு வந்துச்சு. என்னையும் ரட்சிப்பு சபைக்கு கூட்டு வந்தது அந்த மனுஷன் தான் கூட்டு வந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு அற்பமா எல்லாராலும் எண்ணப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அற்பமா எண்ணப்பட்டவங்களுடைய வாழ்க்கையும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்திரமா இணைஞ்சுவாரு. தலைக்கு மூளைக்கெல்லாம் கத்திர இணைஞ்சிருவாரு, மாத்திருவார். தேவனால முடியாத காரியம் எதுவும் கிடையாது. ஆண்டவர் எதையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை நாம் தான் இணைச்சிடும். அவருடைய வழியில் அவர் வச்சிருக்கிற பாதையில நம்ம இணைச்சிடும் சரியா இருக்கணும். யோபு வீட்டை பாருங்க, அவ்வளோ ஒரு போராட்டம், அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை. வீடு பூரா இணைஞ்சிட்டு சுக்குநூறா யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் நொறுங்கி இணைஞ்சிட்டு சின்ன பண்ணமா போயிட்டு எத்தனையோ பணங்களுக்கு கோடிகளுக்கு சொத்துக்களுக்கு இணைஞ்ச சொந்தக்காரரா இணைஞ்சாரு யோபு இருந்தார். அவ்வளவு பணமும் அவ்வளவு செல்வமும் தன்னுடைய வாழ்க்கையில பூரா இணைஞ்சிட்டு தேவனுடைய எல்லாம் போய் சுக்குநூறா நொறுங்கி எல்லாராலையும் அற்பமா இணைஞ்சிட்டாரு. எண்ணப்பட்ட மனுஷனா, பெரிய மேன்மையாக இருக்க மனுஷன் அற்பமா எண்ணப்பட்ட மனுஷனா மாறிட்டான். யோபு புஸ்தகம் 2:9 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து 2:9 யோபு 2:9 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்துல உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து என்ன செய்யும், ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அதற்கு நீ அவன் பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய். பைத்தியக்காரி கூட சொல்லல, நான் பைத்தியக்காரி பேசுறது போல நினைச்சுறேன் பேசுகிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் சொல்லுகிறேன். இன்னமும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற எல்லாம் சுக்குனரா நொறுங்கி போயிட்டு அற்பமா எண்ணி இந்த யோபுவை தேவனோட மனைவி முதற்கொண்டு அற்பமா எண்ணி எண்ணிச்சுறாங்க, எண்ணுகிறாங்க. அவன் என்ன வார்த்தை சொல்லுகிறா பாருங்க, தேவனை தூசி அப்படின்னு நினைச்சுறா சொல்லுகிறான். ஆனா பாருங்க, அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் அந்த உபத்திரத்தின் மத்தியிலும் எல்லாராலும் ஆகாதுன்னு அந்த தள்ளின எல்லாரும் புறம்பே இந்த யோபு இணைஞ்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க. சரீரம் முதல் கொண்டு உருக்குலைஞ்சிட்டு போயிட்டு, சரீரம் முதற்கொண்டு தேவனுடைய பிள்ளையே அப்படின்னு சுக்குநூறா நொறுக்கப்பட்டுட்டு வாழ்க்கை. மனைவி சொல்ற, இன்னுமா உத்தமத்துல இருக்கிற, இன்னும் எனக்கு ஒண்ணு, இன்னும் உனக்கு என்ன பரிசுத்தம், இன்னும் என்ன உனக்கு உத்தமம். அந்த பிரச்சனையின் மத்தியிலே ஒரு உத்தமமா அந்த மனுஷன் செய்றாரு, வாழுகிறார். அல்லேலூயா. பரலோகம் யோபு பார்த்துக்கிட்டே இருக்கு. யோபுடைய உபத்திரம் 6 மாசம் தான். அந்த உபத்திரத்தை பரலோகம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளவோ நெருக்கப்பட்டார், எவ்வளவு உபத்திரப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் இந்த யோபு புஸ்தகம் எத்தனையோ உபத்திரத்தின் வழியில் வர்றவங்களுக்கு ஒரு காயத்தை ஆட்டுகிற ஒரு புஸ்தகமா இருக்கு. ஏன்னா மனைவி கூட அற்பமா என்னச்சுடா நிந்திச்சு பேச சொல்லுகிறா, தேவனை தூசிக்க சொல்றா. அதே யோபு தான் அவருடைய வாழ்க்கையில தான் கத்தர் இணைஞ்சாரு. எல்லா பிரச்சனையும் மாத்தி ரெட்டிப்பான பங்கை அந்த யோபு கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் அற்பமா எண்ணினாங்க, சகோதரர்கள் அற்பமா எண்ணிட்டாங்க. அவனுக்கு யாரெல்லாம் மேன்மை எண்ணினாங்களோ எல்லாரும் அற்பமா எண்ணி அவனை தூசித்த அந்த ஒரு பாத்திரம் ஆனா ஒரு நாள் வரும்போது கத்தர் இணைஞ்சாரு. அந்த உபத்திரவத்தெல்லாம் மாத்தி இந்த ரெட்டிப்பான பங்கு அந்த யோபு கத்தர் இணைஞ்சாரு, கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் மாத்த தேவனிடத்துல வல்லமை இருக்கு. யாரையும் நம்ம இந்த உலகத்துல நம்ம அற்பமா எண்ண முடியாது. யார் எந்த நேரத்துல எப்படி வருவாங்க நமக்கு என்ன செய்யாது தெரியாது. யாரையும் உயர்த்த ஒரு வல்லமையில தேவனா இருக்கு. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நண்பரை பார்க்கறக்கா போவேன். எனக்கு நெருங்கின நண்பர் ஒரு வீட்டுக்கு அவரை வீட்டுக்கு பார்க்கறக்கா போவேன். ஒரு 350 ரூபா வீட்டுல அவரும் அவங்க அம்மா அப்பாவும் இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பம், அவங்க பையங்க 5 பையங்க. அந்த 350 ரூபா வீட்டில் அந்த பையங்களுக்கு குடும்பம் இணைஞ்சாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அப்போ பையன் வயிற்று, நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அந்த பையன் எவனோட இருந்தேன், எப்பா வயிற்று வலிக்குன்னு சொன்னா அந்த சகோதரர் சொல்லுவார், இல்லை 100 சோத்திரம் பண்ணல அப்படின்னு சொல்லுவார். சோத்திரம்னு ஒண்ணுன்னா அவன் எண்ணிக்கிட்டு இருப்பான். இல்லையா? தேவன் அன்னைக்கு அற்பமா எண்ணப்பட்ட அந்த குடும்பம் தான் இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு வீட்டை அந்த பையங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்காரு. இல்லையா? அன்னைக்கு 350 ரூபா வீட்டுல தான் அவங்க இணைஞ்சாங்க, வாடகைக்கு இருந்தாங்க. ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு தான் இணைஞ்சு செஞ்சிருப்பாங்க. உலகம் அற்பமா தான் எண்ணிச்சு. எங்க சொந்தக்காரங்க கூட எங்க நெருங்கின சொந்தக்காரங்க சொன்னாங்க, இவங்க இத்தனை வருஷம் சபைத்தானே போறான், இவனுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையே, இவனுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் அங்க கடை வச்சாலும் பேரி ஆகுது, இங்க கடை வச்சாலும் அவனுக்கு இணைஞ்சு நட்டமாகுது, இப்படி அங்கிட்ட இங்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி மத்தவங்க இணைஞ்சாங்க.
அற்பமா பேசினாங்க. ஆனா அற்பமா பேசின அந்த குடும்பம் இன்னைக்கு கத்தர் இணைஞ்சிருக்கிறாரு, அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகாதுன்னு தள்ளிடப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லா ஆயிட்டு, கத்தரால் ஆயிட்டு. நம்முடைய கண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கா? ஆச்சரியம். எதையும் கத்தர் செய்வார், எதையும் சாதிப்பார். நாம் செய்ய வேண்டிய போது என்ன? நம்முடைய உத்தமத்தை விடக்கூடாது, நமக்கு இருக்கிற பரிசுத்தத்தை விடக்கூடாது. எந்த சோர்வு வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்முடைய பரிசுத்தம் என்னது ரொம்ப முக்கியமான ஒன்றா என்னது இருக்கு. நம்ம பரிசுத்தத்துல நம்ம என்ன செய்யணும்? நிக்கணும். ஆனா மனைவியே வந்து பார்த்து என்னச்சா பேசுகிறான், ஆனாலும் அவர் தன்னுடைய உத்தமத்தை என்னச்சல விட்டு கொடுக்குற. அதுல பொறுமையா என்னச்சுறாரு யோபு இருக்கிறார். யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே அப்படின்னு வேகத்துல யாக்கோபுல வாசம். அவ்வளவு ஒரு பொறுமையா அந்த இடத்துல என்னச்சுறாரு, பொறுமையா இது பண்ணி நிக்கிறார். அந்த இடத்துல கோவப்படல, இது பண்ணல. வார்த்தையில கூட என்னச்சுறாரு யோபு அவ்வளவு ஒரு எச்சரிப்பு உள்ளவரா இருக்கிறார். எல்லாரால ஆகாதுன்னு தள்ளி தூக்கி எறியப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனாலும் தேவனுடைய இப்படி பொறுமையா இருந்தபடினால தேவன் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. பொறுமையா இருக்கிறவங்க யாரு? பாக்கியவான்கள் என்கிறோமேனு யாக்கோபின் புத்தகத்துல வாசிக்கிறோம். நீங்க பொறுமையா உங்க உபத்திரவத்தின் வழியில பொறுமையா மற்றவங்க உங்களை அற்பமா என்னும்போது நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. சாத்தான பக்கத்துல சிலர்ல வச்சிருப்பார். யோபுட்ட எத்தனை நேரம் சாத்தான பேசியிருப்பான். கர்த்தர் ஏமாத்திட்டார், இன்னும் பண்ணி உத்தமத்துல இருக்க. உத்தம தேவனை தூசின்னு சொன்ன வார்த்தை யாருன்னு வந்து தெரியுமா? சாத்தான்னு வந்து வார்த்தை. சாத்தான் அந்த வார்த்தை வச்சு சவால் கட்டியிருந்தான். நீ அவனை குறைவாக்கும், அவனை அற்பமாக்கும், அவனை பலவீனப்படுத்தி பாரு, அவன் சுத்தப்புறம் எடுத்து பாரு, தூசிக்காரன் எல்லாரும் பாரு அப்படின்னு கேட்டான். இப்ப யாரை புரிஞ்சுக்கிட்டா? யோபு மனைவி வாயிலிருந்து அந்த வார்த்தையை பேசுறான். நீ என்னச்சு தேவனை தூசி. இந்த வார்த்தை யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு கர்த்தருக்கு தான் தெரியும். அவன் போட்டு சவால்லாம். அவன் மனைவிக்கு எப்படி தெரிஞ்சு? சாத்தான் அந்த பதிலை எடுத்துட்டான், அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டான். தேவன் டைம்ல ஒரு நாள் சத்துரு நம்மளை பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இல்லையா? நினைவுல வரும்போதே அந்த கிரியில நீங்க கடிந்து கொள்ளணும். அன்னைக்கு ஒரு வார்த்தையை விட்டுட்டார், ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இந்த வார்த்தையை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. நான் ஒரு காரியத்தை யோசிச்சேன். வார்த்தை தப்பான ஒரு வாரியத்தை ஒருத்தருடைய ஊழியத்தை குறித்து தப்பா பேசிட்டார். தப்பா பேசல, வேற ஒரு காரியத்தை பேசிட்டாரு வைக்கலேன். அப்போ நான் வண்டியில போகும்போது யோசிச்சேன், இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. இந்த வார்த்தை புறப்படும் போது நினைவுல இருக்கும் போதே இது கடிந்து கொள்ளப்பட வேண்டுமே. இது எண்ணத்துல இருக்கும் பொழுதே இந்த வார்த்தையை அந்த மனுஷன் கடிந்து கொண்டிருக்கணுமே. வார்த்தையை விட்டுட்டாரு அவரு அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்லையா? சில வார்த்தைகள் தேவன் நம்ம எண்ணங்கள் இருக்கும் போதே அதை நீங்க கடிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டீங்கன்னா அது வேண்டாத ஒரு பகுதியை என்ன செய்யும். அதுக்கு யாரையும் உயர்த்த முடியும், யாரையும் கர்த்தர் கனப்படுத்த என்ன செய்ய முடியும். யாரையும் தேவன் நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. தேவன் யாரையும் நம்ம அற்பமா எண்ணி என்ன செய்யக்கூடாது. யாரை கொண்டு யார் என்ன காரியத்தை செய்கிறார் நமக்கு தெரியாது. ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை தெரியுமா? அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், கவனிங்க. அவர் இன்னொரு தேவ மனுஷன் தேவ பிள்ளைய ஒரு ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள குறித்து சொல்றாங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு, இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார். இது என்ன, கொஞ்ச காலத்துக்கு ஒரு உதவி செய்வாங்க, ஐம்பது இவரை தட்டி விட்டுருவாங்க, அவங்க வளர்ந்த பிறகு இவங்களை தட்டி விட்டுருவாங்கன்னு ஒரு சகோதரத்தை சொல்லியிருக்கிறார். அவரு விசுவாசி பிரதர். டக்குன்னு அவரை மடக்கிட்டார். நீங்களும் வளர்ந்த உங்க கூட இருக்கிற ஆட்களும் நீங்க கொஞ்சம் கிளம்பின போற உங்களை தட்டி விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை தேவன் தேவையில்லை. அடுத்தவங்கள்ட்ட உயர்வு, அடுத்தவங்கள்ட்ட மேன்மையை போராம பிடிச்சி நல்ல தப்பா பேசுகிற ஒரு வார்த்தை. நான் யோசிச்சேன், நினைவுல வரும்பொழுதே அந்த வார்த்தை என்ன செய்யணும்? அழிக்கப்படணும். இல்லையா? அந்த வார்த்தையை விட்டுட்டு பரலோகம் கவனித்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஊழியக்காரங்களையோ அடுத்த விசுவாசிகளையோ எந்த தேவ மனிதனும் பேசுறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏதோ நாம தான் கவனிக்கணும்னு நினைக்க கூடாது. கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சாத்தான் நினைச்சுறா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. வார்த்தையை வெடிச்சுட்டா அந்த வார்த்தையை விடுங்க. உடனே சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுறது போல நினைச்சுறேன், பேசுறாடி பேசாத, அவர்கள் என்ன தேவனத்துல நன்மை பெற்றுக் கொண்டனா அவரோட தீமையை பெறக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அற்பமா எண்ணப்பட்டு அற்பமா தூக்கி எரியப்பட்ட அந்த பாத்திரம் தேவனுடைய பிள்ளை இரட்டிப்பான பங்கை அந்த யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இல்லையா? இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் நெஞ்சாரு கொடுத்து மேன்மைப்படுத்தி அவனை கனப்படுத்தி தேவனுடைய பிள்ளையை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எந்தெந்த போதிலாம் இழந்து போனானோ, யார் பக்கத்துலாம் அற்பமா எண்ணப்பட்டானோ அந்த மனுஷன் மண்ணாலே கர்த்தர் நெஞ்சாரு ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வீடும் கர்த்தருக்கு முன்பாக நிச்சயம் அப்படி அழகா கட்டப்படுது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை அற்பமா என்னலாம், உங்களை சாதாரணமா என்னலாம் தேவன் உதாசீனப்படுத்தலாம், நீங்க அதுல பொறுமையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அதுலதான் பொறுமையா இருக்கணும். நீங்க அதுலதான் நிச்சயம் அமைதியா நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் செயல்படணும் அப்படின்னு சொன்னா நீங்க பொறுமையா இருக்கணும். அவங்க வாயின் வார்த்தை விடுவாங்க.
நீங்க பொறுமையா இருந்தா கத்தர் அதுக்கேற்ற பிரதிபலனை கத்தர் என்ன செய்வாரு, நமக்கு செய்வா. சில சத்துருவ பக்கம் சொன்ன மாதிரி சத்துருவ பக்கத்திலே வச்சிருப்பாரு. எதுக்கு தெரியுமா? அவனுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறான். அலையிலே சொல்லுங்க, அவன் நம்ம முன்னேற்றத்தை நம்ம சாப்பிட்றது பூரா கந்து வேடிக்கை பார்த்து அவன் மூஞ்சி எரிஞ்சுக்கும், உடஞ்சு போகும். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போயிட்டு வந்த பிறகு சத்துருவெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்களாம். கட்டி வச்சு சத்துருவெல்லாம் என்ன செய்வான், கட்டை எல்லாம் கட்டி வச்சிருப்பான். இவனுக்கு நல்ல சமையலை சமைச்சு நல்ல சாப்பாடெல்லாம் உயர்ந்த சாப்பாடெல்லாம் வச்சு அவனுக்கு முன்னால வச்சு சாப்பிட்டு இருப்பானலாம் ராஜாக்கள். இல்லையா? வெளிப்படுத்துறது சத்துரு பக்கத்துல இருக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறேன். இல்லையே சொல்லுங்க, உங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றேன். உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறத நீங்க வாழ்கிறத உங்க பக்கத்துல இருக்கிற சத்துரு பார்த்து பார்த்து என்ன செய்வோம், வெக்கப்பட்டு போகணும். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், பொறுமையா அந்த இடத்துல நிற்கணும், இருக்கணும். நம்ம வீடு கண்மலை மேல கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். நம்ம வீடை கத்தர் கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா, கண்மலை மேல போடப்பட்ட அஸ்திவாரம் போட்ட அந்த வீடா இது என்ன செய்யணும், இருக்கணும். காத்து வரும், மழை வரும், இனி இருக்கிற நாட்கள் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மேல நம்ம என்ன செய்யணும், கட்டப்பட்டிருக்கணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, நம்மளை குறித்து என்ன சொல்லுது. ஒரு வாலிப தம்பி உன்னை குறித்து என்ன சொல்ற, வாலிப தங்கச்சி உன்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வார்த்தை மேல நீ கவனிக்கணும். என்ன வசனத்தை என்ன வார்த்தையை கொண்டு கர்த்தர் கொண்டு நினைச்சாரு இடைப்படுத்துறாரு, அந்த வார்த்தையை நீ கவனிக்கணும். அந்த வார்த்தை மேல நீ என்ன செய்யணும், கட்டப்பட்டு இருந்தா தான் பெரு மழை வந்து, பெரு வெள்ளம் வந்து, பெரு புயல் வந்து, எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு, அவளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இல்லையா? ஒரு 3 மாசத்துக்கு முன்பாக நானும் சகோதரர்களாக கூடி ஒரு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வழக்கமா ஜோம் பண்ணுகிற பகுதி ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதில் ஒரு சகோதரர் ஒரு கப்பலுக்கு ஒரு போராட்டத்தில் இருந்து கடலுக்கு போயிட்டார். கடலுக்கு போயிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ கடல் போயிட்டு உட்கார்ந்துருக்கார். நாங்கள் ஜோம் பண்ணிட்டு நாங்கள் சகோதரர்லாம் ஜோம் பண்ணிட்டு திடீர்னு கர்த்தருடைய வார்த்தை, அது ஒரு வார்த்தை வெளிப்படுது. இன்னும் நீ தொடர்ந்து கடலுக்கே போவாயனா, எனக்கு உங்க குடும்பத்தில் என்ன கவனிங்க, அங்கிட்டலாம் சிந்திச்சுக்கிட்டு கூட என்ன கவனிக்கணும். வார்த்தையை சொல்லும் போது அங்கிட்டலாம் இது பண்ணி நிற்க கூடாது. தேவனுடைய பிள்ளை வார்த்தையை எல்லாம் கவனிங்க, நீங்க சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. அப்ப நாங்க கூடி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு கர்த்தருடைய வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனமா அங்க கூடி இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாப்புல அந்த நபருக்கு நேரம் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டாரு. இனி தொடர்ந்து நீ லாஞ்சி இந்த வள்ளத்துக்கு கடலுக்கு போயானா அவன் வீட்டுல பெரிய பிரச்சனை வரும், உன் வீட்டுல ஒரு பெரிய துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பயந்து போனார். பயந்து போய் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது மறுவாரமே அழைப்பு வந்துட்டு அவர் கப்பலுக்கு ஏறி போயிட்டார். இல்லையா? அவருக்கு வச்சிருக்கிற ஒரு பகுதி என்ன சொல்றேன், நான் ஒருத்தருக்கும் ஒரு பகுதியை கத்து வச்சிருக்கிறேன், நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் நினைச்சாரு நம்ம இந்த வளத்துக்கு போய் 1000 சம்பாத்தியம் பண்ணி வீட்டை கட்டி எழுப்பிடுவோம். கத்தர் அவருக்கு வச்சிருந்த பகுதி வேற. அதை விட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துல நிற்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு தீர்க்க தரிசனமா நினைச்சது. கர்த்தர் நினைச்சாரு, இடைப்பட்டார். வேண்டாம், நீ மறுபடியும் இந்த வளத்துக்கு நீ போவாயனா உன் வீட்டுக்கு பெரிய பிரச்சனை வரும், பிரிவினை வரும், சண்டை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டதை மனுஷன் நினைச்சிட்டாரு, ஆடி போய் இது பண்ணி இருந்தாரு. மறுவாரமே ஒரு அழைப்பு வந்துட்டு அவரு தனக்கு வச்சிருந்த பயணத்துல போயிட்டாரு. இன்னைக்கு அந்த வீட்டை கத்துற ஆசிரியர் நடத்துட்டாரு. இல்லையா? என்ன சொல்றான், தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். இவன் எதையோ சொல்றான், நமக்கு என்ன அப்படின்னு உதாசீனப்படுத்த கர்த்தரிலிருந்து வர்ற வார்த்தையை நீ உற்று கவனிக்கணும். தேவன் சொல்ற வார்த்தையை நீ கவனிக்கணும். வாலிப தங்கச்சி, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நீ 4 பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். நீ எங்களுக்காக சொல்லணும். அண்ணா உங்களுக்கு கர்த்தர் இப்படி ஒரு பகுதி வச்சிருக்கிறாரு, இங்க இந்த பகுதி வச்சிருக்கிறாரு, இந்த வருஷத்துல இப்படி ஒரு பகுதி வருது அப்படின்னு சொல்லணும். ஆனா ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். இயேசு கிறிஸ்து முதல் வருகையே வரல, 2வது வருகையை குறித்து அந்த ஏவனோட கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. 1000 தூதர்களோட கர்த்தர் என்ன செய்யறாரு, வருகிறார். அந்த வருகையை குறித்து முன் அறிவித்தார். தேவனோடு கூட நடக்கப்படாமல் வசனத்துக்கு செவி கொடுக்கணும். நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கர்த்தரவங்களை மேன்மைப்படுத்தும் நினைக்கிறார், நிறைய பேர் முன்னேற்றம் நினைக்கிறார். ஆனா ஆண்டவரை தன் வசப்படுத்தணும்னு சொல்லி சில பேர் விரும்புகிறார். கர்த்தர் தன்னுடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும். நான் இப்படி வர சொன்னா அவர் வந்துடணும், அப்படி போச்சுன்னா அப்படி வந்துடணும், நான் சொல்றது இவர் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி கர்த்தருக்கு இவங்க வழி போட்டு கொடுக்காங்களே, இவங்க கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களா என்ன செய்யல, சில பேர் இல்லை. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்ய முடியல, அவங்க முன்னேற்றத்தை குறித்து அவங்களுக்கு கர்த்தர் பேச முடியல. கர்த்தர் வீட்டை கட்டி எழுப்பி நல்ல மகிமையில கொண்டுட்டு வர்றதுக்கு தான் தேவன் வார்த்தையை அனுப்புகிறார். நல்ல கொண்டீங்க, கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு உங்கள்கிட்ட என்னிடத்துலயும் பேசுவாருன்னா நம்முடைய முன்னேற்றத்துக்கு தான். நம்முடைய தாழ்வான பகுதி கிடையாது. பெரிய தாலையில இன்னைக்கு ஒரு ராஜ்யம் சொல்ற ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவரு இன்னைக்கு ஊழியத்தை செய்யறாரு. கப்பலுக்கு போனது 1.5 லட்சம் ரூபா, அப்பவுமே 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாள். நல்ல வசதி, நல்ல அந்த வருமானம் வந்து நல்ல உயர்வான பகுதிக்கு ஒரு 10-15 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலே அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் அப்படி நல்ல வருமானத்தை கொடுத்தார்.
வீடு பயங்கர ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. வீட்டுல ஒரு பெரிய நெருக்கடி, சில காரியத்தை சொல்ல முடியாத நெருக்கடியெல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் கர்த்தருடைய அழைப்பு வந்துச்சு. என்னச்சு, நீ தேவனுடைய ஊழியத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அந்த ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார். அந்த 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், வீடு, அந்த வீட்டு அந்த பணத்தை வச்சு வீட்டை எவ்வளவு மகிமையை கட்டி எழுப்பனா உலகத்துல பார்வையில அப்படி இருந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வரும்போது அவங்க கர்த்தருக்குள்ள இருந்த பிள்ளைனால கர்த்தருடைய தேவசத்துக்கு ஒப்பு கொடுத்து இணைஞ்சாரு. அவர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போய் இப்போ பெரிய தலையில ஒரு நல்ல சபையில நிறைய மக்கள் இணைச்சாங்க இருக்கிறாங்க. ஆனா அவர் ஊழியத்துக்கு வந்து ஆரம்பம் தெரியுமா? எத்தனை பேர் திட்டினாங்க தெரியுமா? பயங்கரமா திட்டி அவரை பேசாத ஆட்கள் கிடையாது. என்கிட்ட ஒரு நபரு அவரை குறித்து திட்டுகிறார். எனக்கு ஒரு தூரத்தொழி சொந்தவர், அவர் திட்டுறார், இப்படி போயிட்டான், இப்படி செஞ்சுட்டான், இவன் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அதை திட்டினாலாம் போயிட்டாரு. அவர் கீழே போனாரா மேலே போனாரான்னு தெரியல. ஆனா அவர் என்ன செய்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அழிவுக்காக ஒரு மனுஷனை கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நீங்க இந்த வாழ்க்கையில கர்த்தர் தசை திருப்பல, அவனை முன்னேற்றத்துக்கு தான் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்து இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை கர்த்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. திட்டின ஆட்கள் நீ உலகத்துல கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த தேவ மனுஷன் என்ன செய்றாரு? நல்ல சபையை கட்டி தேவனுடைய நாமத்தை நெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மகிமைப்படுத்திக்கிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும்பொழுது வார்த்தையை நீங்க கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. அப்பதான் உங்க வீடு என்னச்சியும் கண்மலை மேல அசுபார போட்ட வீடா என்னச்சி இருக்கும். பெரும் மழை வரும், பெரும் வெள்ளம் வரும், பெரும் போராட்டம் வரும். இனி இருக்கிற நாட்கள் பூரா தேவனுடைய பிரச்சனைகள் தான் என்னச்சியும் வரும். அன்றைக்கு சொல்லி ராஜ்யம் வர்றதுக்குள்ள போதிய பூரா எனக்கு தீவிரமா இந்த உலகத்துல நெஞ்சுட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இனி இருக்கிற நாட்கள் பூரா பிரச்சனை உள்ள காலம் தான். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் நானும் சரியா செவி கொடுத்திருந்தா தேவனுடைய பிள்ளை நம்மளை கர்த்தர் நினைச்சுவார், கணத்துக்குரிய ஒரு பாத்திரமா கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. உலகத்தோட அப்பமா எண்ணி நம்மளை தள்ளலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் நம்மளை தள்ள மாட்டாரு. கர்த்தர் நம்மளை எப்படி இழுப்பாருன்னா வசனத்தை நமக்கு நேரம் நினைச்சுவாரு, அனுப்புவார். அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நினைச்சுவேன் ஒப்பிடுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தையை கேளுங்க, வசனத்தை நீங்க கவனிங்க, நான் சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுங்க. வசனம் உங்களுக்கு நேராய் வரும் பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. கஷ்டமா இருக்கலாம், இந்த நேரத்தில் நமக்கு சில துயரமான சூழ்நிலையா இருக்கலாம். இந்த துயரமான சூழ்நிலையை கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன வார்த்தை தருகிறீர், அந்த வார்த்தையை நீங்க உற்று கவனிக்கும் போதுதான் அந்த வார்த்தை தான் தேவனுடைய பிள்ளையே. மழை வர்றத, புயல் வர்றத, வெள்ளம் வர்றத, வீட்டு மேல மோதும் பொழுதோ வசனத்துல கட்டப்பட்டிருக்கிறவங்கள மேல எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அந்த வீட்டை தாக்க முடியாது. நிலையிலே சொல்லுங்க, உலகத்துல எப்பேற்பட்ட சூறாவளி வெளியே வந்தாலும் சரி, அந்த வீட்டு மேல மோதினாலும் வீடு என்னச்சியும் கர்த்தருக்கும் பாய் நினைச்சியும் பலமுள்ளதா என்னச்சியும் நிற்கும். 25ல வாசிக்கிறோம், பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டு மேல மோதியும் அது என்னச்சில விளைவில. ஏனென்றால் அது எப்படி இருக்கான்? கண்மலை மேல் அஸ்திவாரம் போட்டப்பட்டதா இருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளை செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை எப்படி இருக்கான்? மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு நினைச்சுவேன் ஒப்பிடுவேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்களை புத்தி உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் ஒப்பிடுவார். என்ன நடக்கும்? ஆண்டவர் நல்ல உயர்வுள்ள வச்சு யாரையும் உருவாக்குனது கிடையாது. கர்த்தர் உருவாக்குன பாத்திரத்தை போற நீங்க வேதத்துல பாருங்க, குறைவுல வச்சுதான் கர்த்தர் உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய செல்வத்தை கொடுத்து உருவாக்குற ஆட்கள் கிடையாது. தரித்திரியத்துல வச்சு, வறுமையில வச்சு, சில குறைகளை வச்சுதான் கர்த்தர் உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நம் மாம்சத்துல எழும்புகிற அந்த இச்சைகளை, நம் மாம்சத்துல எழும்புகிற அந்த பொல்லாத கிரியைகளை பூரா கர்த்தர் எங்க வச்சு கொண்டு போவாரு? மனாந்தரத்துல கொண்டு போய் தான் அந்த கிரியைகளை பூரா கர்த்தர் நினைச்சுவாரு அறுப்பார். நிறைய பேருக்கு குறைவு பிடிக்கவே பிடிக்காது, பாடு பிடிக்கவே பிடிக்காது, உபத்திரம் நிச்சயாது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் எதுதான் ரொம்ப பிடிக்கும்? நல்ல உயிர் வந்துச்சு, இவன் மாதிரி நல்ல மேன்மையான நினைப்பான். ஆனா குறைவின் மத்தியில தான் கர்த்தர் நினைச்சுவார், நம்மளை உருவாக்கி நினைச்சுவார், புடமிட்டு தேவனுடைய பிள்ளையை நம்மளை நினைச்ச சரி செய்ய வேண்டிய போதிய பூரா கர்த்தர் நினைச்சுவாரு சரி செய்வார். உபத்திரத்தினால தான் நம்ம நினைச்சுவாரு பூர்ணப்படுத்துவார். அந்த உபத்திரம் தான் யோபுடைய வாழ்க்கையில பூர்ணப்படுது. நம்ம ரட்சிப்பின் அதிபதி உபத்திரத்தினால இணைஞ்சாராம், பூரணப்படுத்தினார். அந்த உபத்திரம் இல்லாம இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இது பண்ணி வரல. சும்மா அந்த பூமிக்கு வந்து உலகம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லலை. தேவனுடைய இந்த உலகத்துக்கு வந்து அவர் இணைந்தார். அவளை கஷ்டத்தையும் அவளை பாடுபட்டு சிலுவையில் வரைக்கும் இணைஞ்சாரு. அவரை பாடுபட்டு அவ்வளவு உபத்திரப்பட்டார். அவரோடு கூட சிலுவையில் இருந்த கல்லர்கள் அவர் இணைஞ்சாங்கன்னா நிந்தித்தாங்க. பக்கத்துல இருந்த மக்கள் இணைஞ்சாங்க, மனுஷர்கள் இணைஞ்சாங்க, அவரை தூசித்தாங்க. நீ தேவனுடைய குமாரனா, சிலுவையில இருந்து நினைச்சு கீழே இறங்கி வா அப்படின்னு நினைஞ்சாங்க, செஞ்சாங்க. மத்தேயு புஸ்தகம் 27வது அதிகாரம்
மத்தேயு 27:42 மற்றவர்களை நெஞ்சான் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து நினைச்சிட்டோம் இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை என்ன செய்வோம். அவன் இவன் சிலுவையிலிருந்து இருக்கிற அவரை அற்பமா எண்ணி செஞ்சாங்க. உலகம் தூசி செய்ச்சு அற்பமா எண்ணி அவர் இணைஞ்சு ஆகாது தள்ள அந்த கல் தேவன் அந்த கல்லை இணைஞ்சு அற்பமா எண்ணி தூக்கி எரிஞ்சிச்சு. வேண்டாம் எண்ணிச்சு சிலுவையில் அறைங்க எண்ணிச்சு அற்பமா எண்ணி தூக்கி எண்ணிஞ்சு தேவன் இது பண்ணி நின்றுச்சு. அதில் இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு வேதனையான வார்த்தை. ஒரு பக்கம் சிலுவையில வேதனை போடுறாரு ஆண்டவர், ஆனா அவர் பக்கத்துல சொல்றாரு தன்னை தேவனுடைய குமாரன் சொல்லி தேவனே நம்பிக்கையா இருந்தானே நினைச்சாங்க. அற்பமா எண்ணி நினைச்சாங்க பேசுகிறாங்க. அவர் இவன் மேல் நினைச்சிட்டோம் பிரியமா இருந்தா இப்பொழுது உன்னை நினைச்சிட்டோம் ரட்சிக்கட்டும் சொல்லி சொன்னார். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவர் நினைஞ்சாங்களா நிந்தித்து அற்பமா எண்ணி பேசினாங்க. அன்னைக்கு அற்பமா எண்ணின கல்லுதான் இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லா இருக்கு. இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? பரலோகத்துல பிதா சொன்னார் என்ன செய்யணும், இந்த பூமிக்கு போப்பான்னு சொன்ன உடனே நினைஞ்சார். பழியையும் காணிக்கையும் விரும்பாமல் அவரை நினைஞ்சாரா என் செவிகளை திறந்தார். இதோ தேவனே ஒரு சித்தத்தை செய்ய நினைச்சேன் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு இணைஞ்சாரு. இறங்கி வந்து இணைஞ்சார். உபத்திரத்துக்கு மேல உபத்திரம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பாடு. தேவனுடைய அவ்வளவு பொறுப்பும். அவர்தான் மூத்த குடும்பத்துல அவர்தான் மூத்த சகோதரர். நல்ல குழந்தை கர்த்தருடைய ஊழிய அழைப்பு இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஒரு ஊழியத்துக்கு வரும் பொழுது அவருடைய தகப்பன் உலகத்துல கிடையாது, அவர் இறந்து போனார். வீட்டுடைய பொறுப்பு பூரா யார் தலையில தான் வந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவோட தலையில தான் வந்திருக்கும். யாருங்க அவ்வளவு உபத்திரம் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில தான் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். இல்லையா? தேவனுடைய உலகம் அவர் அற்பமா எண்ணிச்சு அந்த அற்பமா எண்ணின அந்த கல்லு தான் இன்னைக்கு எண்ணிஞ்சுட்டு மூளைக்கு தலைகள்லாம் இன்னைக்கு உங்களை அற்பமா எண்ணி உதாசீனப்படுத்தி இந்த இயேசு கிறிஸ்து எப்படி பரியாசம் பண்ணாங்க அதே போல உங்களை பரியாசம் பண்றவங்களா இருக்கிறாங்களா? தேவனுடைய உங்களை கத்தர் எண்ணிச்சு ஒரு மூளைக்கு தலைகள்லாய் மாற்ற போகிறார். இல்லையா? அனைவருடைய கண்கள் உங்களை கண்டு என்ன செய்யும் போது ஆச்சரியப்படும் போது நாம் செய்ய வேண்டிய பகுதி என்ன? தேவனுடைய ஒன்னே ஒண்ணுதான் என்ன செய்யணும், வசனத்துக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அந்த வசனத்துக்கு வார்த்தைக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அந்த வார்த்தை நமக்கு நேராய் வரும்பொழுது அப்படியே கீழ்ப்படியணும். உபவாசம் போடு அப்படின்னு கத்தர் சொன்னார்னா அப்படியே கீழ்ப்படியணும். இல்லையா? வாயை திறந்து கத்தரை துதி ஆராதனைக்கு வந்து உம்முன்னு இருக்கிற காலத்துல இப்படி உம்முனே இருந்தீங்கன்னா எப்படி திரும்ப பெறுவேன்? வாயை திறந்தாதான் கத்தரை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நான் என்னை அபிஷேகத்தில் நடத்தினவர் ஒரு மாசம் என்னை ஜபத்துல நடத்தினார். எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, எனக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கல. நான் நினைச்சேன் அவங்க ஏதாவது ஒண்ணு ஜோம் பண்ணி நமக்கு ஏதாவது ஒண்ணு தருவாங்க. சரி, நான் வாயை திறக்கிற வரைக்கும் கத்திரமலை தொட முடியல. இல்லையா? சபைக்கு வந்து நீ வெறுமையா போகக்கூடாது. வாயை திறக்கணும், வாயை திறந்து இது பண்ணணும். சிலுவையில தேவனின் வாயை கூட திறக்க முடியாது, சத்தத்தை திறக்க முடியாது. ஆனா அங்க ஒரு சத்தத்தை இணைஞ்சாரு, இயேசு கிறிஸ்து திறந்தாரு. என்ன சொன்னாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. சங்கீதம் 22:1 சொல்லப்பட்ட வார்த்தை சும்மா கிடையாது. தேவ வாக்கியங்களை பூரா இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டு தான் இந்த பூமியில இணைஞ்சாரு. ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுந்தார். அல்லேலூயா! அவரை குறித்து சொல்லப்பட்ட சித்தத்தை பூரா, அவரை குறித்து எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் பூரா அந்த சிலுவையிலே அந்த வசனத்தை அறிக்கை செய்கிறார். சிலுவையில தொங்கிக்கிட்டா நம்மள பாட சொல்றாங்க. தேவன் வாயை திறந்து பாடி துதி எட்டணும், ஆண்டவருக்கு செலுத்தணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், எழுந்து வாயை திறந்து துதிக்கணும். வீட்டுல தனிப்பட்ட முறையில் நீ துதிக்கணும். இந்த ஒரு வாரம் ஆராதனை வச்சு என் காலத்தை கொஞ்சம் கிடையாது, இங்க துதிக்கணும். நீ அறையில ஆடணும். ஒரு தேவ மனுஷன் தான் சொன்னார், அறையில ஆடாதவன் அம்பலத்துல நிச்சய மாட்டான். நீ தனிப்பட்ட முறையில ஜெப வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டுட்டு வரணும். இங்க உங்களுக்கு சொல்லுறது ஒரு சின்ன பகுதி தான். இதை நீங்க போய் கற்றுக்கொண்டு வீட்டுல வச்சு என்ன செய்யணும், ஆண்டவரை துதி செய்யணும், ஆண்டவரை பாடணும், ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். டெய்லி வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வாசிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு இடத்துல என்ன பேசுகிறீர், நீ அப்படி செஞ்சு பாருங்க. உங்க வீட்டை கத்தர் கண்மலை மேல கட்டப்பட்ட ஒரு வீடாய் கத்தர் மாத்திடுவார். அல்லேலூயா! பெரும் வெள்ளம் வரலாம், பெரும் போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், அதன் மத்தியிலே கத்தர் வந்து நிற்பாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமின் காலத்தில் உண்டான பஞ்சத்தை எல்லாம் ஈசாக்குடைய காலத்துல நினைஞ்சான். ஒரு பஞ்சம், ஒரு குறை வந்துச்சு. அந்த ஈசாக்குடைய காலத்திலே கத்தர் ஈசாவுக்கு உதவியுள்ளவராய் கத்தர் மாறினார். அல்லேலூயா! யாருக்கு கை கொடுப்பார் ஆண்டவர்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு தேவன் பிள்ளை அவங்களை அற்பமா எண்ணினாலும் அவங்களை கத்தர் கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். நிறையருடைய முன்னேற்றம் எப்படி வந்து தெரியுமா? நிறைய தேவ மனிதருடைய முன்னேற்ற முறை யாரெல்லாம் அவங்க என்னென்ன காரியத்துல அற்பமா எண்ணினாங்களோ அந்த காரியத்துல கத்தர் அவங்களை இணைஞ்சாரு, ஒரு பெரிய வல்லவராய் கத்தர் மாத்தினார். இன்றைக்கு உங்களை அற்பமா என்றாங்கன்னு நினைக்க கூடாது. அவங்க அற்பமா என்றாங்க, நீங்க கத்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிங்க.
அவங்க அற்பமா என்றது எண்ணிட்டு போட்டு, பேசுறவங்க பேசிட்டு போட்டு, உங்க குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ உதாசீனப்படுத்துறவங்க எண்ணிச்சிட்டோம். அவங்க பாட்டை உதாசீனப்படுத்தணும். நீங்க கர்த்தருடைய கற்பனைகளை இருங்க. அதையே சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கர்த்தருடைய கற்பனைகள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வாரு? இருப்பார். யார் யார் என்னென்ன பேசுறாங்களோ அதுக்கு நேர் மாறா கர்த்தர் பதில் அடிச்சு உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை சிறப்பா என்ன செய்யும்? மாறி நிற்கும். தேவனுடைய பிள்ளை கர்த்தர் என்ன செய்வார்? அந்த பாத்திரத்தை உயர்வான பாத்திரமா மாற்றுவார். இன்னைக்கு இது ஓரமா தூக்கி போடலாம், இவன் உதவ மாட்டா, இவன் நமக்கு எதுக்கு பிரயோஜனப்பட மாட்டான்னு உலகம் நினைக்கலாம். ஆனா ஒரு காலம் வருது, தேவனுடைய பிள்ளை கணத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் வச்சிருக்கிறத அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே கர்த்தர் காண்பிப்பான். அல்லேலூயா. அவங்க அற்பமா என்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம அதை யோசிக்கிறது கர்த்தர் என்ன நினைச்சல அழைக்கல. அந்த மத்தியிலையும் நம்ம கர்த்தருடைய கற்பனை என்ன செய்யணும்? நம்ம கை கொண்டிருந்தோம்னா தேவனுடைய புத்தியுள்ள வீட்டை கட்டின ஒரு வீடா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? நமக்கு என்ன செய்வாரு? ஆண்டவர் வந்து எழுந்து நிற்பார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவியா நிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவியா நிக்கணும். நம்மளை சில பேர் அற்பமா என்ற நிலையில கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டா என்ன நிக்கணும். சிம்சோனுக்கு ஒரு சிங்கம் எழுத்து வந்துச்சு. நல்ல கவனிங்க. சிம்சோனுக்கு ஒரு சிங்கம் எழுத்து வந்து அவனை பீறி போட முடியாது தெரிஞ்சு வந்து அடுத்த செகண்டே கர்த்தருடைய ஆவியானவர் இணைஞ்சிட்டாரு. கூட இருந்தாலும் நிரப்புனார். நிலையிலையா தேவனுடைய பிள்ளை உங்களை மத்தவங்க அற்பமா என்ற வேலையில கர்த்தர் கூட இருக்கணும். தேவன் உங்களோடு கூட என்ன இருக்கணும்னா கர்த்தருடைய கற்பனைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். நிறைய பேருக்கு நல்ல செழிப்புல தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? இருக்கிறான்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. சில குறைவு மத்தியிலையும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருப்பார். அல்லேலூயா. யோபுக்கு அவ்வளவு போராட்டம், தனக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய அந்த மனைவியே அப்படி ஒரு வார்த்தை பேசும்போது கர்த்தர் கூட தான் இருந்தார். தேவன் கூட இருந்த அந்த இளைப்பாறுதல் தான் அவர் என்ன செய்யறாரு? இலை பாரிக்கிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தை என்ன அந்த உபத்திரத்தின் மத்தியிலையும் கஷ்டத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செவி கொடுத்து என்ன நடக்கணும். நடந்தோம்னா கர்த்தர் நம்ம வீட்டை என்ன புத்தியுள்ள வீடாக, கண்மலை மேல அஸ்திபாரப்பட்ட வீடாக கர்த்தர் என்ன மாத்தி தேவனுடைய வருகிற பிரச்சனைக்கு, வருகிற போராட்டத்துக்கு இந்த உலகத்தார் பயப்படுறது போல பயத்தை கர்த்தர் வரவிட மாட்டார். உலகத்தார் பயந்து நடுங்குவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான் நடக்கும். எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு என்ன செய்யும்? ஆட்டத்தை கொடுக்கும், எல்லாத்துக்கும் நடுக்கத்தை கொடுக்கும். ஆனா உங்களுக்கு நடுக்கத்தை இல்ல, கர்த்தருடைய ஆவியானவங்க வேலையில நிரப்பிடுவார். அல்லேலூயா. எப்படி சிங்கம் எதிர்த்து வந்து ஒரு சிங்கத்துக்கு முன்பாக தேவ பிரசன்னம் இறங்கி சிம்சோனை எப்படி நிரப்புச்சோ, அதே போல பிரச்சனை ஒரு இடத்துல உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவ பிரசனத்தை கர்த்தர் நிரப்பிடுவார். அல்லேலூயா. பெருமைக்கா சொல்ல நினைக்காங்க. சில பேருக்கு சில போராட்டம் இருக்கும்போது ஆவியானவர் நிரப்புவார். எதுக்கு நிரப்புறாரு ஒன்றும் புரியலைன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அதுக்கு தான் கர்த்தர் நம்மள இங்கே நிரப்புறாரு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சில பிரச்சனை வரும்போது கர்த்தர் உங்களுக்கு பயத்துல உங்களுக்கு விட மாட்டார். உங்களுக்கு பயத்தின் ஆவி வர்றதுக்கு முன்னாலே கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த பயத்தை பார்த்த உடனே இயேசுவின் நாமத்துல அந்த ஆவியை நீங்க துரத்துருவாரு. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவாரு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம பயந்து நடுக்கிறதுக்காக அழைக்கப்படல, நம்மளோட கணத்துக்குரிய பாத்திரமா கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அற்பமா எண்ணின உலகம் நம்மளே அற்பமா நினைச்சது என்னது? தேவன் இயேசுவை செய்யாத பகுதியை நமக்கு செஞ்சிச்சு. எப்படியோ உபத்திரத்தை படுத்துச்சு. ஆனாலும் தேவன் இணைஞ்சாரு. அவர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாட்டினார். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இவன் இயேசுன்னு சொன்னாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவே கூப்பிட்டாதான் கர்த்தர் வீட்டுல இருக்க பிரச்சனை நினைச்சாரு மாத்துவார். வானத்துவ பூதத்துவ பூமி கீழே உள்ள யாருடைய முழங்காலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நெஞ்சிருக்கு, முழங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரம்ப் இணைஞ்சா ஜெயிச்ச உடனே அவர் இணைஞ்சாரு சொன்னாரு, நான் ராஜா கிடையாது. ராஜா யார்தான் ராஜா? இயேசு கிறிஸ்து தான் ராஜா. அவர் தான் பெரிய கிங் அப்படின்னு நினைச்சாரு. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பெரிய பெரிய ராஜாக்கள் நினைச்சாங்க. இது பண்ணுங்கிறார். எந்த ரோம கவர்மெண்ட் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சோ அதே ரோம கவர்மெண்ட்ல இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்னு ஒரு பெரிய திருச்சபை இருக்கு. அல்லேலூயா. அற்பமா இனி நாங்க உதாசீனப்படுத்துறாங்க. சிலுவையில் அடிச்சுட்டோம், கதை முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. அந்த சிலுவை தான் ஒரு ஆரம்பமா நீங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்தெந்த மனுஷனா சிலுவையை பாக்குறான்னு அவனுக்கு தான் கர்த்தர் வெற்றிப்பை கொடுத்து கத்து கொடுப்பார். எல்லா ஆலயங்களையும் பாருங்க சிலுவை இணைஞ்சிருக்கு. பெரிய பெரிய இதுல நம்ம வைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? இன்னைக்கு அவர் இணைஞ்சிருக்கு, சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கு. தேவன் அதை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் இன்னைக்கு வெற்றிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை அற்பமா என்னலாம், சாதாரணமா என்னலாம் உதாசீனப்படுத்தலாம், அதை நீங்க என்ன செய்யாதீங்க, கசப்பா கூட்டிட்டு போயிடாரு. ஒருத்தர் உங்களை அற்பமா இருக்காங்க, உங்களை காயப்படுத்திட்டாங்க, உங்களை தேவையில்லாத வார்த்தையை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை கசப்பா நம்மளை மாத்திரக்கூடாது. நிலையிலையா அதை அப்படி கொண்டுட்டு போகாம ஆண்டவரை நோக்கி என்ன பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அந்த கசந்த நிலைமையிலையும் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்ன செஞ்சிரு கைவிட்டு. உலகம் வேற மாதிரி பேசும். ஒருத்தர் வந்து எந்த கேட்டாங்க, ஆண்டவரே என் தேவனே வேற ஒருத்தரை கூப்பிட்டாரு எதுக்கு அப்படின்னு. அந்த வசனத்துல பைபிள் எழுதப்பட்டிருக்கியா? இந்த வசனத்தை தான் அவர் சொன்னார். அல்லேலூயா. வசனம் அவரை பொறுத்து எழுதப்பட்ட வார்த்தை நிச்சயம் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்.
தேவனுடைய வார்த்தை வசனத்தை சொல்லுங்க. ஒரு ரோத்துல வந்தாலும் வசனத்தை நினைச்சீங்க சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. பைபிள்ல இருக்கிற வசனத்தை நினைச்சீங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லி பாருங்க. உங்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாத்திடுவார். உங்க மூலமா தான் கர்த்தர் இந்த வீட்டை நினைச்சுவாரு கட்டி எழுப்புவார். உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா உங்க வாயில இருக்கிற வார்த்தை அந்த வீட்டுக்குள்ள போனாதான் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். இல்லையா? இன்னைக்கு சபைக்கு போறது குறித்து, ஊழியத்தை குறித்து அற்பமா அந்த உலகம் நினைச்சு நான் பேசுறான். ஆனா சபைக்கு போறவன் ஜெபம் பண்ணுகிற ஒரு நபர் போனாதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி தேவனுடைய அவங்களுக்கு தெரியல. இல்லையா? ஒரு தெய்வ பிள்ளையோட மகிமை, ஒரு தெய்வ பிள்ளையில கர்த்தர் வச்சிருக்கிற அந்த கிருபை எவ்வளவு மேன்மையானதுன்னு சொல்லி உலகத்தாருக்கு நினைச்சல தெரியல. ஆனா உலகம் எது மேல நம்பிக்கையா இருக்கு? ஒரு சினிமா நடிகரையோ, ஒரு ஜாலி ஆக்டரையோ, தேவனுடைய உலகத்துல இருக்கிற ஒரு பகுதி, ஒரு சோத்திரம் பெரிய இதா இருக்கிறவங்கள கொடுத்து என்ன செய்யுது? மேன்மை பாராட்டுது. ஆனா சபைக்கு போறவங்களை, ஜெபத்துக்கு போறவங்களை என்ன செய்யுது? அது அற்பமா என்ன செய்யுது? என்னது? தேவனுடைய உலகத்துல குப்பையா இருக்கிறது உலகத்து மனுஷனுக்கு எப்படி தெரியுது? அது ஒரு பெரிய கோபுரமா தெரியுது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் சாதாரண ஒன்றா நினைச்சது தெரியுது. இந்த சாதாரண ஒன்றை வச்சுதான் கர்த்தர் அந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இல்லையா? அங்க உலகத்துல இருக்கிற பெரிய குப்பை கோவத்தை தூக்கி வச்சிருக்கிறதுல வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு சினிமா நடிகர்ல முக்கியமான ஒருத்தர் சொன்னார். அவரை சினிமா அந்த இதுல துறையில ஒரு பெரிய லீடரா வச்சிருந்தார். அவர் சொன்னார், சினிமா உலகத்தை மாத்தாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இல்லையா? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சினிமா என்ன செய்யாது, உலகத்தை என்ன செய்யாது, மாத்தாது அப்படின்னு சொல்லி ஏசி விட்டுட்டு போயிட்டார். அது பெரிய குழப்பம், ஒரு பெரிய பிரச்சனை வச்சு அதோட ஒரு நோண்டு போயிட்டு. அது உலகத்தை மாத்தாது. உலகத்துல இருக்க எந்த இதுவும் உலகத்தை மாற்ற முடியாது. ஆனா ஒரு உலகால் படிட்டு ஜெபம் பண்ற ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தை மாத்துகிற வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! உலகத்தை மாத்துகிற ஒரு வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற குறைகள் மாறும். உலகத்துல அற்பமா எண்ணப்பட்ட மனிதர்களையும் கர்த்தர் நினைச்சுவாரு. உள்ள சபைக்கு கொண்டு வந்து அவங்களை கர்த்தர் நினைச்சுவாரு. அவங்க சாவ பாவத்தை கர்த்தர் மாற்றுவார். அவங்களுக்கு கனத்துக்குரிய பாத்திரமா கர்த்தர் நினைச்சுவாரு. மேன்மைப்படுத்தி கர்த்தர் அவங்க கனப்படுத்த முடியும். அல்லேலூயா! அற்பமா எண்ணப்பட்ட அவராலேயே இணைஞ்சு தேவ ராஜ்யம் கட்டப்படுச்சு. உங்களை அற்பமா எண்ணுகிற உங்களை வச்சுதான் கர்த்தர் நம்முடைய ராஜ்யத்தை கட்ட போகிறார். இல்லையா? உங்க பிள்ளைகள் அற்பமா இருக்கிறாங்க, அவங்கள வச்சுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட போகிறார். தேவ ராஜ்யம் என்ன செய்ய போகுது? கட்டப்பட போகுது. ஒரு இடத்துக்கு நான் ஒரு உபவாசத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதுல ஒரு நபர் பிரசங்கம் பண்றவருக்காக வந்திருந்தார். நான் அரண்டு போனேன். அந்த பிரசங்கம் பண்ண வந்தவர்னால நடந்தெல்லாம் வர முடியாது. அவர் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் அவர் இது பண்ணுவார். அப்படி ஒரு மாதிரியா இருந்தார் உடம்பு. கார்ல அந்த சோதரம் அந்த சோதர பிரசங்கம் பண்ற இடத்துக்கு கார்ல வச்சு பக்கத்துல கொண்டு வந்து அவரை இறக்கி விட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கைப்பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அதை வச்சுக்கிட்டே விடுதலைக்காய் ஜெபம் பண்ணார் அவர். நம்மளுக்கு நல்லா நடக்கிற சரீரம்லாம் அவருக்கு கிடையாது. இப்படித்தான் இருந்தார், இப்படித்தான் இருப்பார். அவர் நடந்து வரது இப்படித்தான் நடந்து வருவார். அவர் ஒரு ஆள் கைதான் முடிச்சு கொண்டு வரணும். ஆனா விடுதலைக்காக ஜெபம் பண்ணார். அவரை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். உலகம் அற்பமா எண்ணி அவரை இணைஞ்சி தூசிசி நின்றுச்சு. இந்த லூக்கா சேகர் இந்த பாடல் பாருங்க. ஒரு வீட்டு திருநங்கையாக ரொம்ப வருஷமா இருந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர் சரீரமா பிளவினப்பட்டவர். அற்பமா எண்ணி தூக்கி போட்ட ஆட்களெல்லாம் கர்த்தரை கொண்டு மகிமை மேல மகிமை அடைய பண்ணுகிறார். அல்லேலூயா! தேவன் எதையும் செய்வார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இது மத்தியிலே கர்த்தருடைய வசனத்தை நீங்க கை கொண்டு பாருங்க. பெரும் வெள்ளம் வரலாம், மழை வரலாம், புயல் வரலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்களும் நானும் கீழ்பட்டு இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளை நம்மளை கர்த்தர் கனமுள்ள ஒரு பாத்திரமா கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! ஆகாது தள்ள கல்லே மூளைக்கு தெரிஞ்சுட்டாரு, தலைக்கல்லாயிட்டாரு, கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுற அந்த வேத வாக்கியத்தை கர்த்தர் நிறைய பண்ணுவார். எல்லாரையும் முழங்கால் பிடிக்கிடுவோம். எல்லாம் முழங்கால் பிடிக்கிட்டு தேவனுடைய பிள்ளை உங்களை அற்பமா இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களை எல்லாரும் உதாசீனப்படுத்தலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நாட்கள் வருவது உங்களை மூளைக்கல்லாக கர்த்தர் மாற்றி வைச்சிருக்கிறார். தலைக்கு மூளைக்கல்லாக கர்த்தர் மாற்ற போகிறார். தேவ கணத்துக்குரியதான் உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்றதுக்கு எல்லாரும் வரிசையில நிற்பாங்க. உங்கள்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணாதான் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. நிற்பாங்க. தேவன் ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு அது கர்த்தராலாயிட்டு அது நம்முடைய கண்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. பிள்ளைகளை குறித்து நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு சாதாரணமானவர்களா இருக்கலாம், அவங்க மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பிள்ளைகளை இடப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சூரியனை போல வெளிச்சத்தை போல பிரகாசிக்கிறவங்க கர்த்தர் மாத்த போகிறார். முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரால கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் எதையும் செய்வார், எதையும் சாதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே
வாயத்திறந்து நீ கற்பனையை கை கொள்ளு. இந்த சூழ்நிலை மத்தியில் நீ கற்பனையை கை கொள்ளு. இந்த சூழ்நிலை மத்தியில் ஒரு வீடு கண்மலை மேல கட்டப்பட்ட வீடாய் மாறட்டும். கற்பனையை கை கொள்ளு. வாயின் வார்த்தை மீற வேண்டாம். ஆனா யோபுடைய மனைவியோட வாயின் வார்த்தை மீறிச்சு. அவர் சொன்னார், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறதே அப்படின்னு சொன்னாரு. வாயின் வார்த்தை மீற வேண்டாம். அந்த சோதனை வேலையில், இந்த பரீட்சை வேலையிலோ நீ கற்பனையை கை கொள்ளு. தேவனுடைய பிள்ளை எல்லா நேரம் முழங்கால் படிங்க. ஆண்டவரால கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகோ இல்லாமலோ, உம்மாலாகோ இல்லாமலோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தேவனுடைய பிள்ளை சிலுவை நோக்கி அவ்வளவு உபத்திரத்திலும் சிலுவையில சகித்தார். கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை தூசித்தார். ஆனா இந்த மக்களை அவர் பார்க்கல, இந்த மக்களை அவர் யோசிக்கல. தெரிஞ்சாரு வசனத்தை நோக்கி பார்க்கிறார். தன்னை குறித்து எழுதின வார்த்தையை நோக்கி பார்த்து இந்த வார்த்தை வாயினால் அறிக்கை செய்கிறார். தேவ வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. நீங்கள நான் உங்களுக்கு எனக்கு கத்த சொன்ன வார்த்தையை கவனிங்க. இன்னைக்கு மக்கள் இதை பேசுறாங்க அதை பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. மக்களை நீங்க கவனிப்பீர்கள் என்றா தேவனுடைய பிள்ளை அவங்க உங்களை சுமக்க முடியாது. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வசனத்தை கவனிக்க கத்துக்கிறதாங்கப்பா. என் வீடு கண்மலை மேல கட்டப்பட்ட வீடாய் மாறணும். என் வீடு கண்மலை மேல கட்டப்பட்ட வீடாய் மாறணும்னா நீ வசனத்தை கவனிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். உன்னை குறித்து கர்த்தர் என்ன வார்த்தை சொல்ற ஆண்டவர்கிட்ட கேள்வி. உன் பிள்ளைகளை குறித்து என்ன வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை நீ அறிக்கை செய்ய வல்லமை புறப்படுவோம். வார்த்தை சொல்லுதே சிலுவையில் அவ்வளவு பத்திரத்தையும் தன்னை சுத்தி இருந்தவங்க பரியாசம் பண்ணாங்க. தன்னோடு கூட அரைக்கப்பட்ட அந்த கல்லர்கள் கூட அவரை அவமானப்படுத்தினாங்க, அவ்வளவு நிந்தித்தாங்க. அவங்கள பார்க்கல. அடுத்த கல்ல கொஞ்ச நேரத்திலே அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு போய் இன்னைக்கு இது பண்ண சொல்லுகிறான். தேவனுடைய நீ பார்க்க கூடாது, சுத்தி இருக்கிற மக்களை நீ பார்க்க கூடாது. எல்லாம் நேரம் முழங்காட் போடுங்க பார்ப்போம். முழங்காட் பண்ணிட்டு செபிக்கணும். சுத்தி இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அதை நீ செவி கொண்டு போயடா. தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய சத்தத்துக்கு அது மறந்து போகும். நீ நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். சத்தத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். உன் வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்பணும். வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பணும். பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்பணும். உன் வீடு கர்த்தருக்கு முன்பாய் மகிமையா கட்டப்படணும். உனக்கு எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, இவனுக்கு நல்லா கடிந்து கொள்ளப்படணும். பொல்லாத அந்த வார்த்தைகளை அகற்ற போகணும். நீ கர்த்தருடைய சத்தத்தை கவனி, கர்த்தருடைய சத்தத்தை கவனி. கர்த்தருடைய குறித்து என்ன சொன்னா, உன் பிள்ளைகளை குறித்து என்ன சொன்னார், வார்த்தையை கேளு. உன் பிள்ளைகளை குறித்து வார்த்தை சொல்லலையா விட்டாத ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை குறித்து நீர் என்ன சொல்றீங்க, என்ன குறித்து என்ன சொல்றீங்க கேட்டு பாரு. கர்த்தருடைய கண்மலை மேலே வீடு கட்டப்பட்ட வீடாய் கர்த்தர் மாத்துவா. கண்மலை மேல கட்டப்பட்ட வீடாய் கர்த்தர் மாத்துவா. கண்மலை மேல கட்டப்பட்ட வீடாய் மாத்துவா. எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் வீட்டுக்கு நேரம், எவ்வளவு நேரம் வெள்ளம் வந்தாலும், சர்ப்பம் வாயிலிருந்து எதை ஊதினாலும் ஒரு கிரியை நடக்க போறது கிடையாது. கர்த்தர் சொன்னது நிறைவேறும். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். வாயத்திறந்து ஜெபம், கர்த்தர் சொன்னது நிறைவேறும். அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அப்படியே நிறைவேறும். வாயத்திறந்து சொல்லி ஜெபம், சோமன் தேவனுடைய பிள்ளையே, ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு அது கர்த்தரால் ஆயிட்டு. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த வசனத்தை கவனி, இந்த வார்த்தையை கத்திருக்கவனி, இந்த வார்த்தையோடு மேன்மைப்படுத்துறது, வார்த்தை கனமுள்ளதாய்
மாத்தும். இந்த வார்த்தை நன்மை ஒன்றத்துல கொண்டு வரும். போராடி ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு. அவங்க என்ன சொல்றாங்களே, இவங்க என்ன சொல்றாங்க, நீ அங்கதான் கவனிப்பாயன்னா தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. கர்த்தர் என்ன சொன்னார், ஆண்டவர் என்ன சொன்னார், அவர் உனக்கு ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார். அந்தபடியே இரவும் பகலும் கோபுர விஷயத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிய பொறுமையுள்ளவரானது அவர் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். அவர்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். அவர்களை இங்க நோக்கி பார்க்கிற முடியும், அவர்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். மயத்திறந்த ஜெபம், மயத்திறந்த கத்தர் ஜெபம் பண்ணு. இந்த புதிய ஆண்ட கத்தர் நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டா மாற்றி தருவாங்க. அவருடைய வார்த்தையில நீங்க கட்டப்பட்டிருக்கணும். அங்கிட்ட இருந்து வர்ற செய்தி, இங்கிட்ட இருந்து வர்ற செய்தி, அவங்ககிட்ட இருந்து வர்ற செய்தி எல்லாம் தள்ளுபடி பண்ணு. கத்தோடு வர்ற ஒரு வார்த்தையை மாத்திரை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதோட ஆண்டவருக்கு அடிமை உங்க வார்த்தை கூட எனக்கு ஆக கடவுள் சொல்லு. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை கேளுங்க. பிரிவினையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, நீ பிரிவினைகளை கசப்புக்குள்ள போவாயானா தேவன் சொன்ன வார்த்தை தேவன் நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை நிறைவேற முடியாது. அந்த சிலுவையில் அவளை உபத்திரப்படுத்தினாங்க, அவளை பாடுபடுத்தினாங்க, அவளை கொடுத்த ஒரு கசப்பான எண்ணத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள வரல. என் வசனத்தை தான் கவனித்தான். அந்த மனுஷன் இதை சொல்றான், இதை சொல்றான், நீ யார் மேலே கசப்புக்குள்ள போக கூடாது. ஆவியானவனுக்கு புத்தி சொல்றான், நீ கசப்புக்குள்ள போக கூடாது. இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவனுக்கு முன்னாடி அப்படி வாழ்ந்து காட்டு, இப்படி ஒண்ணு நீ கசப்புக்குள்ளே, பொறாமைக்குள்ளே, எரிச்சலுக்குள்ளே நீ போக கூடாது. அந்த நேரத்தில் நீ வசனத்தை தியானிக்க முடியா இணைக்கப்பட்டிருக்கிறேன். உனக்கு முன்பாக எத்தனையோ வார்த்தை தேவ மனிதர்களை கொண்டு பேசினே சொல்லி கத்த சொல்லுகிறான். நான் ஒன்று எத்தனை நேரமோ பேசினேன், பிள்ளைகளை குறித்தும் குடும்பத்தை குறித்து எத்தனையோ வார்த்தையை கொண்டு இடைப்பட்டேன். அந்த வார்த்தைக்கு பலன் என்ன, அந்த வார்த்தைக்கு பலன் என்ன, அந்த வார்த்தையை உனக்கு உட்கொள்ளு, அந்த வார்த்தையை உனக்கு உட்கொள்ளு, வார்த்தையை உட்கொள்ளு. உலகத்துல இருந்து வர சத்தத்துக்கு ஒரு வாசல் ஆட்டை, அவன்கிட்ட இந்த இவன்கிட்ட இருந்து வர சத்தத்துக்கு வாசல் ஆட்டை, அங்கிட்ட இருந்து இங்கிட்ட இருந்து வர சத்தத்துக்கு வாசல் ஆட்டை. அதுக்குள்ள ஒரு தாழ்பால் போடு. அந்த சத்தத்தை இல்லைக்குள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்காது. மனிதர்களோட இந்த இதுக்கு நீ இடம் கொடுக்காது. மனிதர் மூலமா வருகிற ஒவ்வொருத்தருக்கு இடம் கொடுக்காது. அங்கிட்ட இருந்து இங்கிட்ட வர சத்தத்தினால நீ நிரப்பப்படாது. உனக்கு கத்துடைய சத்தம் ஒண்ணு இருக்கு. அதிகாலை எழுந்து கத்தாவே நீ பேசும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தையினால் நீ நிரப்பப்பட்டு பாரு. அந்த சுத்தி இருக்கிற சத்தம் பூரா எல்லாம் வீழ்ந்து போகும். சுத்தி இருந்து வருகிற சத்தம் பூரா வீழ்ந்து போகும். மனிதனுடைய நிந்தனைகள், மனிதனுடைய வீண் சொல்லுகள் எல்லாத்தையும் கர்த்தரை அடமாக்கி போடுகிறா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற சத்தத்துக்கு வாசல் அடைக்கணும். உலகத்துல இருந்து வருகிற லவ்விய சத்தத்துக்கு வாசல் அடைக்கணும். அங்கிட்ட இருந்து வர சத்தம், இங்கிட்ட இருந்து வர சத்தத்துக்கு வாசல் அட்டை. கர்த்தரிடத்திலிருந்து வர்ற வார்த்தையை மாத்திரம் கவனி, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கவனி. ஆகாத தள்ளின கல்லோட கர்த்தர் மூளைக்கல்லா வைத்திருக்கிறா, தலைக்கு மூளைக்கல்லா கர்த்தர் வைத்திருக்கிறா. வாயை திறந்து ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஜெபம் பண்ணு. இன்னைக்கு இருக்க சூழலை பார்க்காத கர்த்தருடைய அழகா நடத்தி கொண்டு போவோம். அவருடைய வார்த்தையை மாத்திரம் நீப்பிடி, அவருடைய வசனத்தை மாத்திரம் நீப்பிடி. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உனக்கு அப்படி நிறைவேறே பிள்ளை. யோபு மனைவி சொன்னா தூசின்னு சொல்லி சொன்னா, அந்த வார்த்தைக்கு அவன் இடம் கொடுக்கல, அந்த வார்த்தைக்கு அவன் இடம் கொடுக்கல. அந்த சாத்தாண்டது வர்ற வார்த்தை யோபுக்கு தெரியும். அந்த வார்த்தை சத்துருடத்து வர்ற வார்த்தை, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையை தள்ளி போட்டான். அதனால நடந்தது கர்த்தருடைய வார்த்தை ஒன்றில் நிறைவேறிச்சு. எந்த பகுதியில் யோபு அற்பமா இனி யோபு முறை சொல்லி யோபு பலவிடப்பட்டா இனி எழும்ப மாட்டான், செத்து போவான், இதோட யோபுக்கு கல்லறை வச்சிட வேண்டியதான் சொல்லி எப்படி நினைச்சாங்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய பலத்தை விருந்த கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவருடைய முன்னிலையை பார்க்க பின்னலை எவ்வளவு மேன்மையா உள்ளதாய் மாறிட்டு, ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறிட்டு வெட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அற்பமா எண்ணப்பட்ட வாழ்க்கையை, அவர் சாதாரணமா எண்ணப்பட்ட வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்த முடியும். பிள்ளைகளை மேன்மைப்படுத்த முடியும், குடும்பத்தை மேன்மைப்படுத்த முடியும். தேவையில்லாத சத்தத்துக்கு இடம் கொடுக்காது. சுத்தி வருகிற சில சத்தத்தை நான் ஆவியில உணர்கிறேன். ஒரு பயத்தை மூணு சத்தங்கள் ஒன்றுல வந்து கொண்டிருக்கு, அதுக்கு இடம் கொடுக்காது. அதெல்லாம் கட்டிந்து கொள்ளு, அதெல்லாம் கட்டிந்து கொள்ளு. அதெல்லாம் சாத்தா கொண்டுட்டு வர்ற வார்த்தை, அதுக்கு இடம் கொடுக்காத. கர்த்தருடைய வசனம் உனக்கு நிறைவேறணும்னா கர்த்தருடைய வசனத்தை தியானி, தேவன் சொன்ன வார்த்தையை தியானி. எலும்புகளை நரம்புகள் வார்த்தை இறங்கி வரட்டையா, உச்சங்களை உள்ளங்கால் வரைக்கும் வல்லவர்கள் வார்த்தை இறங்கி வரட்டையா. மனுஷன் அப்படினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்புற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறேன். வசனம் நிறைவேறட்டும், வசனம் நிறைவேறட்டும். உனக்கால் கூட ஜெபம் பண்ணுங்க, வசனம் நிறைவேறட்டும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க கணவனுக்காக ஜெபிங்க, உங்க மனைவிக்காக ஜெபிங்க. வசனம் நிறைவேறட்டையா, வசனம் நிறைவேறட்டையா. யோகமோ சில சரீரத்தில் சில பலவீனத்தோட நல்ல இருக்கிறீங்க. யோகம் வேதப்பட்ட போல உங்க சரீரத்தில் எலும்புல நரம்புல சில பலவீனங்கள் இருக்கிறது. இதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க. இந்த துன்பத்தை மத்தியை கத்தரை துதிச்சு பாருங்க, இந்த துன்பத்தை மத்தியை கத்தரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு ஏறி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ தனித்து விடப்பட்டவன் இல்லை, உனக்குள்ளாய் ஏறி வைக்கப்பட்டது. யாக்கோபுக்குள்ளாக ஏறி வைக்கப்பட்டது போல உனக்குள்ளாய் ஏறி வைக்கப்பட்டது. மேலே ஏறி வா, மேலே ஏறி வா. நீ கவனமாக இருந்த நாட்கள் போதும். நீ வாயத்தர, நீ வாயத்தர. உன் சரீரத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு பார்த்துக் கொண்டு எத்தனை நேரம்
கீழே நின்று கொண்டிருப்பா, மேலே ஏறிவா, நிக்கமல கண்டல கண்டல பசுமல கண்டலமா, ஒரு கீழ்ப்படுகிற ஆவி இறங்கி கொண்டிருக்கு, ஒரு கீழ்ப்படுகிற ஆவி இறங்கி கொண்டிருக்கு, ஒரு கீழ்ப்படுகிற வல்லமை கண்டல் போடுகிறா, எல்லா கீழ்ப்படியாமை ஆவிகள் இப்போது விலகி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. ஓ நிக்கமல கண்டலமா, ஒரு பொருளாதார குறைகள் மாறுகிறது, பொருளாதார குறைவோடு கூட இடத்துல இருக்கிறேன், ஒரு பொருளாதார ஒரு ஆசீர்வாத கண்டல் கட்டளையிடுகிறா, ஆசீர்வாத கட்டளையிடுகிறா. மௌனமாயிரு, இன்னும் சில காரியங்களில் அமைதியாயிரு. வருகிற நிந்தனைக்கு நீ பதில் சொல்லாத, வருகிற நிந்தனைக்கு ஒரு உபத்திரவத்துக்கு ஒரு கசந்த அனுபவத்துக்கு வரும்பொழுது அதுக்கு பதில் அன்னைக்கு நினைக்காத. உனக்கு ஒரு பந்தியை கத்தர் ஆயத்தப்படி வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறத பார்க்கிறது, உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், உன்னை கடவுளுக்கு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். நிக்கமல கண்டல கண்டலமா, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, கத்தரை வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறது, உன்னை சுற்றி கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறத பார்க்கிறது. ஆயத்தப்படு, அந்த நன்மையை அடைய முடியாது. ஆயத்தப்படு, மேலே ஏறிவா, மேலே ஏறிவா. நிக்கமல கண்டல கண்டலமா கண்டலமா, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. நிக்கமல கண்டலமா, பெட்டுகள் 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 மகிமை பெட்டுகள் இயேசுவின் நாமத்தினால். நிக்கமல கண்டலமா கண்டலமா, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அழைத்திருக்கிறேன். ஓ நிக்கமல கண்டல கண்டலமா கண்டலமா, நிக்கமல கண்டலமா. நீ என்னால் நினைக்கப்பட்டவன், நீ மறக்கப்பட்டவன். கர்த்தரை நினைத்திருக்கிறார், கர்த்தரை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வழியை பொண்ணு வளர்த்தல் இல்லாம இருக்கிறார். காலங்கள் வருது, கர்த்தரை நம்பி ஆசீர்வாதத்தை தருகிற நாட்கள் வருகிறது. கர்த்தரை நம்பி தருகிற ஆசீர்வாதங்கள் வருகிறது. பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நீ தாழ்மைப்படுது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சொல்கிறார், தாழ்மையோடு கூட இருப்பாயாக. அந்த வெள்ளியும் பொண்ணு தேடி வரும், அந்த ஆசீர்வாதம் தேடி வரும், அந்த நன்மையை நீ கண்டறிவே. துதி, நல்ல துதி, நல்ல துதி, நல்ல துதி. நீ தாழ்மையோடு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நீ தாழ்மையோடு இருப்பாங்க ஆசீர்வாதத்தை உங்க சந்ததிக்கு கர்த்தர் தருவேன் சொல்லுகிறார். துதி 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 துதி. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. நிக்கமல கண்டல கண்டரமல கண்டரமல கண்டரமா. அவன் அப்பா அவனுக்கு கொடுக்கப்படும், உனக்கு வைத்திருக்கிற அப்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்க துதி, அதோட துதி விடாத 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 விடாத. நிக்கமல கண்டரமல கண்டரமா. அதுக்கு மகிமை இறங்குத பார்க்குது, அந்த மகிமையினால கர்த்தர் வளர்த்தி கொண்டிருக்கிறத பார்க்குது. வெள்ளமையினால கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறத பார்க்குது. உபத்திரத்துக்கு வெளியே இன்னும் கஷ்டப்பட போகாம அந்த உபத்திரத்தை எப்படியாவது சமாளி, அந்த உபத்திரத்தை எப்படியாவது சமாளி. ஆகாது தள்ளின கல் நீ தான் மூளைக்கு தலை கல்லு, நீ தான் கர்த்தருடைய கல்லு. உன கர்த்தர் உயர்ந்த பாத்திரமா வைத்திருக்கிறார். ஒரு மூலமாவே கர்த்தர் வீட்டை கட்டி எழுப்புகிறார். இன்னைக்கு அநேகர் உன்னை உதாசீனப்படுத்துறாங்க, அநேகர் உன்னை அற்பமா எழுதுறாங்க. ஒட்டப்பட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவேன்னு சொல்லுறாங்க. அவர் சொன்னது சொன்னது, அவர் சொன்னது சொன்னது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உண்மை உள்ளது, அது அப்படியே நிறைவேறும். நீ கமல கண்டன கண்டனமா, நல்ல கரகத்தை கட்ட துதி, அவன் கரகத்தை கட்ட துதி, கரகத்தை துதி. வல்லமை உறங்குது, வல்லமை உறங்குது, கட்ட வல்லமை உறங்குது. தேவன் வந்து வல்லமையால் நிரப்புவதை பார்க்குது. ஓடி கமல கண்டனமா, துதி 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 துதி. இயேசுவின் மகிமை இறங்கட்டும், அது வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே என்னுடைய கிருபையினால கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார் நன்றியா. ஆண்டவரே என்னுடைய கிரியை செய்ததா நன்றியா. ஆகாதங்கள் இந்த கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராயிற்று. அது நம்முடைய கண்கள் ஆச்சரியமா என்று சொல்லப்பட்ட முடியும். கர்த்தருடைய கிரியை செய்ததற்காக நமக்கு நன்றியா. நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தள்ளப்பட்ட கல் அது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்று சொல்ல முடியாது. இது எங்கள் மத்தியில் நீர் வெளிப்பட்டு இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீ வெளியரங்கமாய் கொண்டு வரப்போகுது, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதில் பலப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த எழும்ப கிருபை தருகிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.